உங்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அங்கேதான் நீங்க இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்க அங்கே இருக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் உங்களை போஷிப்பார். When you are there, the provision and the blessings of God follows you. எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவர் வந்து முழு பிக்சரையும் என்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. முழு பிக்சர்னா அடுத்த 50, 60 வருஷத்துக்கு நான் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்ல மாட்டார். என் லைஃப்ல பர்சனலா பார்த்திருக்கேன். நிறைய பேர்கிட்டயும் நான் கேட்டிருக்கிறேன். விசுவாச வாழ்க்கையில வாழ்றவங்கட்ட, எப்படி பிரதர் நீங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் எடுத்த உடனே ஆண்டவர் என்கிட்ட வந்து நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி தான் நான் ஓடியே போயிருப்பேன் அப்படின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பிரதர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா தேசத்துல அவர் ஊழியம் பண்ண போனாரு அவரு. போய் இறங்கிட்டாராம். 2 சூட்கேஸ் அவர் சொல்லுவாரு என்கிட்ட. 2 சூட்கேஸ் எடுத்துட்டு இறங்கிட்டேன். போய் இறங்கி 2வது நாள் ஒருத்தர் வீட்டோட குடுத்துட்டாராம் திங்ஸ் எல்லாம். இதெல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு. ஒவ்வொரு தடவையும் எங்களோட வாழ்க்கையில ஒரு தேவை வரும்போது ஆண்டவர் வந்து அற்புத விதமாக சந்திக்கிறதை நாங்க பார்த்தோம். இல்ல நீங்க தெரியாத ஒரு இடத்துக்கு தான் நீங்க போய் வாழணும், அங்கதான் ஊழியம் செய்யணும், இல்ல ஒரு பிசினஸ் செய்யணும்னா அங்க போனோம்னா அதற்கான பக்குவத்தையும், அதற்கான அபிஷேகத்தையும், அதற்கான பலத்தையும் குடுத்துதான் உங்கள அனுப்புவார். ஊழியக்காரங்கள மட்டும் தான் விசுவாசத்துல வாழ்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது. ஏப்ரஹாம் வந்து விசுவாசத்துல வாழ்ந்தான்னு தான் வேதம் போட்டிருக்கு. ஆனா ஏப்ரஹாம் சும்மா இருந்தானா? ஊழியமா பண்ண ஏப்ரஹாம்? கிடையாது. ஏப்ரஹாம் பிசினஸ் மேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, லாஸ்ட் டியூஸ்டே போன செவ்வாய்க்கிழமை சுகத்தை தடுக்கும் உணர்ச்சிகள். ஹவ் அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஹிண்டர் அவர் ஹீலிங் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு தொடர்ச்சியா சில காரியங்கள பார்க்கலாம். நாட் எக்ஸாக்ட்லி ஹீலிங் பற்றி மட்டும் இல்லாம, விசுவாசத்த குறித்தும், சில தேவனுடைய சித்தத்த குறித்தும் சில காரியங்கள நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஏன் இத நான் வந்து இன்னைக்கு நான் தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, லாஸ்ட் டியூஸ்டே பேசினதுக்கு இத பேசும்பொழுது இட் வில் பி கம்ப்ளீட். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்டட் டு கன்டின்யூ வித் வாட் ஐ ஸ்போக் இன் லாஸ்ட் டியூஸ்டே. ஸோ போன செவ்வாய்க்கிழமை பேசினதுல அப்படியே கன்டினியூஷனா பேசினா தான் இது ஒரு முழுமையா இருக்குன்றதுக்காக இத நான் கன்டின்யூ பண்ணி பேசப் போறேன். ஸோ முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோம் யாக்கோபு 5:17, ஜேம்ஸ் 5:17. அந்த வசனத்த போடுங்க. யாக்கோபு 5:17 போடுங்க. எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். ஸோ எலியா நம்மைப் போல பாடுள்ள ஒரு மனுஷன். ஸோ இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்டே இதுதான். நம்மைப் போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னா, அநேகர் வந்து வேதத்த படிக்கும் பொழுது, நான் பார்த்திருக்கிறேன். நானும் அப்படிதான் படிச்சிருக்கிறேன். when I read the Bible, when I see those biblical characters, அதாவது அந்த வேதத்துல இருக்கிற அந்த நபர்கள பார்க்கும் பொழுது, எனக்குள்ள என்ன தோணும்னா, அவங்கலாம் ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ மாரி எனக்கு தோணும். நெறைய தடவ அப்படி தோணியிருக்கு. உங்களுக்கு அது அப்படி எண்ணங்கள் வந்திருக்கான்னு தெரியல. பட் ஐ யூஸ்ட் டு see them like that. ஒரு சாமுவேல பார்க்கும் பொழுதோ, ஒரு தாவீத பார்க்கும் பொழுதோ, எலியா, எலிசா இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் ஏப்ரஹாம் இவங்கலாம் பார்க்கும் பொழுது, இவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள்ப்பா. இவங்க லெவலுக்கு நம்ம வரவே முடியாது. தே ஆர் சம்ஒன் எப்படி சொல்றது? டூ கிரேட் ஃபார் அஸ். நம்மள விட ரொம்ப பெரியவர்கள் இவர்கள். விசுவாசத்திலயும் சரி, தேவனோட இருக்கிற உறவிலும் சரி, எல்லாத்துலயும் இவங்க ரொம்ப மேன்மையா இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோண ஆரம்பிச்சுச்சு. ஆனா வேதத்த வந்து ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதலோட த்ரூ த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படி படிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, வேதத்துல எழுதப்பட்ட அநேக நபர்கள் நம்மை போலதான் இருக்கிறாங்க. நீங்க வந்து நல்லா உட்கார்ந்து நல்லா பொறுமையா ஆண்டவரோட சேர்ந்து படிச்சீங்கன்னா, யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் மோஸ்ட் பீப்பிள் ஆர் லைக் அஸ். கரெக்ட்டா இல்லையாங்க? நிறைய பேர் நம்மள மாரி தான் இருக்காங்களா? நம்மள மாரி தப்பு செய்றாங்க. அப்புறம் சில நேரம் வந்து விசுவாசத்த விட்டு விலகி போறாங்க. அப்புறம் ஆண்டவர் இருக்கிறாரான்னு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த மாரி நிறைய என்ன பண்றாங்க? நம்ம செய்ற தவறுகள்லாம் அவங்களும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. சில நேரம் நீங்க எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பார்க்கலாம்னா, நம்ம செய்யற பாவத்த கூட அவங்க செஞ்சிருப்பாங்க. நம்ம சில பாவங்கள் செஞ்சிருப்போம்ல நம்ம வாழ்க்கையில. அந்த மாரி பாவங்கள் அவங்க வாழ்க்கையிலயும் பார்க்கலாம். ஏன் வேதத்துல வந்து இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா, எல்லா மனுஷனும் குறைவுள்ளவன் என்பதை காண்பிக்கிறதற்காக தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். To show that every man has imperfection. Every man has some kind of sin inside of him. எல்லா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ஏதோ ஒரு பாவம் இருக்குது. ஏதோ ஒரு குறைவு இருக்குது.
அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. வெறும் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டோரிஸ் மட்டும் எழுதப்படாம நிறைய இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு கதை தான் எலியாவோட கதை. ஸோ எலியா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபட் ஆஃப் காட், ஒரு வல்லமையான தேவ மனுஷன். ஆனாலும் வேதம் வந்து அவனை எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். எஸ்பெஷலி நியூ டெஸ்ட்மெண்ட்ல யாக்கோப் வந்து எலியாவை வந்து எப்படி எழுதுறாருன்னா 2 விதமா காட்டுறாரு. ஒண்ணு வந்து ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு தேவ தீர்க்கதரிசியாகவும் அவரு காண்பிக்கிறாரு. இன்னொன்னு வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷன். இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய நாள் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஓகே, நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியாவை தான் ஆண்டவர் ரொம்ப வல்லமை யூஸ் பண்ணாரு. என்ன பாடு நம்மை போல பாடுள்ள மனுஷன்னா, நீங்க வாங்க 1 ராஜாக்கள் 19:4, 1 கிங் 19:4, 1 ராஜாக்கள் 19:4 போடுங்க. அவன் வனாந்திரத்தில் ம். ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு போதும் சிஸ்டர், போதும். பாருங்க எலியாவோட ஜெபம் இது. எலியா எப்படி ஜெபம் பண்றான் பாருங்களேன். அஹ், போதும் கர்த்தாவே, என்ன என்ன பண்ணிருங்க, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நல்லதில்லை நல்லதில்லை. ஒரு டிப்ரெசிங், ஒரு சூசைடல் பிரேயரை வந்து எலியாங்க செய்து கொண்டிருக்கிறான். ஏன் எலியா இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணா அப்படின்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஜெசபேல், அன்றைக்கு இஸ்ரவேல்ல இருந்த ராணி ஜெசபேல், ஏகேப் தான் ராஜா, ஜெசபேல் தான் வந்து ராணியா இருந்தா. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஒரு துர்மார்க்கமான விக்கெட் கிங் அண்ட் குயின். தேவனை வணங்காம பால் என்ற ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த அம்மா என்ன சொல்லிருச்சு, உன்னை நான் கொல்ல போறேன். ஏன்னா நீ வந்து என்னுடைய தீர்க்கதரிசிகள், பால் தீர்க்கதரிசிகள், பாலோடைய பூசாரிகள், அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்ட, கொன்னுட்ட. அதனால நான் உன்னை கொல்ல போறேன். அவங்களுக்கு நடந்தது தான் உனக்கும் நடக்க போகுது. நீ அவங்கள கொன்னல, நான் பாரு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன ஆயிட்டாரு, ஒரு பயங்கரமான டிப்ரெஷன்ல போய் அந்த நாட்டை விட்டு ஓடுறாரு. சமாரியாவை விட்டு வெளியே ஓடுறாரு. ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, தேவனே என்னை கொன்னுரும், நான் ஒன்னும் என் பிதாக்களோட பெரிய ஆள்லாம் கிடையாது, நானும் அவங்கள மாதிரி தான், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ஆயிட்டான், புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நீங்க அதுக்கு முந்தின சாப்டர் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா எலியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா எலியா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபிட்ஸ். அவருடைய அக்கௌண்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 3 தடவை வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வரார். 3 times he calls fire from heaven. இப்படி ஒரு தீர்க்கதரிசி பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வர தீர்க்கதரிசி எல்லாம் சாமுவேல்லாம் இருந்தாரு. ஆனா அக்னியெல்லாம் கொண்டு வரல. ஆனா இவர் வானத்திலிருந்து அக்னியை இறக்குறாரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையாக வேதத்துல ஒரு மரித்தோரை எழுப்பின தீர்க்கதரிசினா இவர்தான். The first person in the Bible to raise a dead is Prophet Elijah. அந்த விதவின் வீட்டுக்கு போறாரு. விதவின் வீட்டுல வந்து அப்பமும் எண்ணெயும் குறைவா இருக்கு. அந்த விதவை சொல்லுது, நான் இதை சாப்பிட்டுட்டு, இந்த கொஞ்சம் மாவை சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம்னு எலியா என்ன பண்றாரு, அப்பத்தையும் எண்ணெயும் பெருக்கிறார். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபுட கொண்டு வர்றார். அவர் போய் ராஜாட்ட சொல்றாரு, ஏகப்ட சொல்றாரு, இந்த தேசத்துல நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாதுன்றாரு. அதே போல மழை நிக்குது. திரும்ப அவர் கருத்தா ஜோம் பண்றாரு, மழை வருது. சோ இப்படிப்பட்ட அபாரமான தேவ சக்தியை உடைய ஒரு மனுஷன் தான் யாருங்க, எலியா. நான்லாம் நிறைய தடவை இப்படியே ஜோம் பண்ணிருக்கேன், ஆண்டவர் எலியா மாதிரி என்ன யூஸ் பண்ணுங்க ஆண்டவர், எலியா மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவர், இப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா பாருங்களேன், இது இட்ஸ் நாட் an ஈஸி திங். மரித்தோரெல்லாம் உயிரோட எழுப்புறாரு. அதை விட நீங்க பாத்தீங்கன்னா எலியா கதையில பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களுக்கு போய் போய் படிச்சீங்கன்னா, 1 ராஜாக்கள் இருந்து அப்படியே 2 ராஜாக்கள் போய் 1வது அதிகாரத்தெல்லாம் போய் படிச்சீங்கன்னா, எலியா வந்து சாகவே இல்லை. சாகாம அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பைபிள்லயே பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வந்து சாகல, அதாவது பிசிக்கல் டெத்தை வந்து ஃபேஸ் பண்ணல. ஒண்ணு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், ஈனாக். ஈனாக் வந்து தேவனோட சஞ்சரிச்சான். அப்படியே வந்து என்ன ஆயிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். ஈனாக் வாக் வித் காட் அண்ட் ஹி வெண்ட் வித் தி லார்ட். அவன் வந்து சாகவே இல்லை அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஈனாக்கு அப்புறம் சாவாமையில இருந்து சாவை பார்க்காத ஒரே ஆள் யாருன்னா எலியா தான். ஆனா பைபிள் அவனை பத்தி என்ன எழுதிருக்கீங்க இங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான் எழுதுறாரு. எலியா பயங்கர விசுவாசி, எலியா பயங்கர பராக்கிரசாலி, அவர் சாகவே இல்லை அப்படின்னு பைபிள் காட்டாம எலியா உன்ன மாதிரிதான் இருந்தான் அப்படின்னு யாக்கோபு எழுதுறாரு. அவரும் எப்படி இருக்கிறாரு, டிப்ரெஷன்ல போறாரு. அவரும் எப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவரே இந்த வாழ்க்கை போது ஆண்டவரே, வாழ்ந்தது போது ஆண்டவரே, இனி வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரேன்னு நம்மை போலவே பாடுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். பைபிள்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா எலியா பத்தி பெரிய ஒரு
ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் இருக்காது. நீங்க வந்து அந்த 2 ராஜாக்களுக்கே 1 ராஜாக்களுக்கே வந்துருங்க. 1 ராஜாக்கள் 17ல தான் எலியா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. 1 கிங்ஸ் 17 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல தான் எலியா முதல்ல என்ன ஆகுறாரு? இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. முதல்ல அவரோட அறிமுகம் வந்து அங்க தான் வருது. அதுக்கு முன்பதாக நீங்க இப்ப தேடி பாருங்களேன். அந்த 1 ராஜாக்கள் 17க்கு முன்பதாக நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே எலியா பத்தி எதுவுமே எழுதியிருக்காது. தேர் இஸ் நோ பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எலிஜா. எலியா எங்கிருந்து வந்தாரு? அவர் எப்படி வளர்ந்தாரு? அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியெல்லாம் எடுத்தீங்கன்னா, அவர பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவங்க அம்மா யாரு? அவர் எப்படி பிறந்தாரு? அவர் எங்க வளர்ந்தாரு? அப்படின்னு ஒரு நெறைய இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த மாரி நெறைய பேர இப்ப யோசேப்ப பார்த்தீங்கன்னா, அவர பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆனா எலியா பத்தி எதுவுமே இருக்காது. ஆனாலும் அந்த நாட்கள்ல எலியா வந்து ஒரு சிறந்த தீர்க்கதரிசியா இருந்தார். நீங்க நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல்ல எலியா மட்டும் தீர்க்கதரிசி கிடையாது. தேர் வர் ஆல்சோ அதர் ப்ராஃபிட்ஸ் டியூரிங் தட் டைம். எலியா கூட இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலியா மட்டும் தீர்க்கதரிசி கிடையாது ஆண்டவருக்கு. தேர் வாஸ் a company of prophets. ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசன கூட்டமே இருந்துச்சு. ஆனாலும் எலியா பத்தி ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்குது. ஏன் எலியா பத்தி டீட்டெயிலா எழுதியிருக்கு அப்படின்னா, எலியா வந்து எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். நல்லா கேட்டுக்கோங்க. He was a man who listened to God and acted upon what God had said. அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற ஒரு மனுஷன். பாருங்க 1 ராஜாக்கள் 17:1 அது படிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே ம். திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் ம். வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க எலியா வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, ராஜாக்கு முன்பதாக நின்னு கர்த்தர் அவனுக்கு என்ன பேசினார் என்பதை ராஜாவினிடத்தில் அறிவிக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறான். சோ இப்ப இந்த பொசிஷனுக்கு எப்படி அவன் வந்தான்? அதுதான் முக்கியம் இங்க. ஹவ் டிட் ஹி ரைஸ் டு சச் எ பொசிஷன்? சீ எலியா மட்டும் ஒரே தீர்க்கதரிசி கிடையாது இஸ்ரவேல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தேர் வர் லாட் ஆஃப் அதர் ப்ராஃபிட்ஸ். ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. ஆமென். ஆனாலும் ஒரு இடத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே சொல்றாரு 19வது அதிகாரத்துல வர்றாரு, இன்னொரு 7000 பேர் இருக்கிறாங்க. இன்னும் பால்க்கு வந்து தலை வணங்காம இன்னும் 7000 பரிசுத்தவான்கள் இஸ்ரவேல்ல இருக்கிறாங்கன்னு இருக்கு. சோ தேர் வர் லாட் ஆஃப் அதர் பீப்பிள், ரைச்சஸ் பீப்பிள் லிவிங் அலாங் வித் எலியா. ஆனா எலியா மட்டும் தான் பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறான். என்னன்னா ஒரு பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நல்லா கவனிங்க. எப்படி ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ராஃபட்டா மாறினார் அவர். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹவ் டிட் ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு பெரிய கூட்டத்துல இவர் மட்டும் எப்படி பெரிய ஆளானார்? இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி அதுதாங்க. என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நெறைய பேர் இருக்கிறோம். ஆனா நெறைய கிறிஸ்தவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கணும். சம்மோன் ஹூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அட்லீஸ்ட் என் குடும்பத்தையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. அந்த லெவலுக்காவது இருக்கணுங்க. அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. கரெக்ட்டா? சில பேருக்கு வந்து கவர்ன்மென்ட்ல இன்ஃப்ளூயன்ஷியலா நான் இருக்கணும். சில நல்ல காரியங்கள கவர்ன்மென்ட்ல கொண்டு வரணும். சில பேருக்கு பிசினஸ்ல நான் இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கணும். ஐ வாண்ட் டு டூ சம்திங் குட் இன் தி பிசினஸ். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு மக்களுக்கு ஆசீர்வாதமா கொண்டு வரணும். இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கணும். சோ எலியா எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ராஃபட் ஆனா, அதாவது ராஜாவின் இடத்துல போய் பேசுற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான்னா, நான் சொல்ற வரைக்கும், அதாவது என்னுடைய வார்த்தை ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இந்த தேசத்துல மழையும் இருக்காது, பனியும் இருக்காது அப்படின்னு இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பதாக நின்று நான் பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன்றான். I stand before the Lord of Israel and I declare this word that there shall be no rain nor dew in this land until I release my word. இத வந்து ராஜாவின் இடத்துல சொல்றான். எப்படி இத சொன்னான்னா, நான் இத பத்தி யோசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. Elijah was bold enough to speak what was God speaking to him. ஆமென். எலியா வந்து எப்படி இருந்தானா, ஆண்டவர் சொன்னதை தைரியமாக போய் அறிவிப்பதற்கான ஒரு தைரியத்தை உடையவனா இருந்தான். This was the difference. What set Elijah different from the other prophets? மத்த தீர்க்கதரிசிகளுக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எலியா வந்து தைரியமாக இருந்த ஆண்டவர் சொல்லுவதை தைரியமாக சொல்றதுக்கான ஒரு இது இருந்துச்சு அவனுக்கு. ஒரு ராஜா கிட்ட போயிட்டு நான் சொல்ற வரைக்கும் மழை வராது, பனி வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜா உங்களை சும்மா விடுவானா? நீங்க வந்து ஜஸ்ட் ஜோம் பண்ணிட்டு இப்ப நிறைய லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு ப்ரே பண்றாங்க. நிறைய கண்ட்ரீஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில தீர்க்கதரிசிகளே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன்ஸ், லீடர்ஸ்லாம் போய் ப்ரேயர் பண்றாங்க.
ப்ரே பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி நடக்க போகுது. இந்த இந்த மாரி உங்களுக்கு ஆகும். எலக்ஷன்ல இப்படி ஆகும். அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனா, யாராவது போயிட்டு நான் சொல்றேன், இப்படிதான் நடக்கும். அப்படின்னா அவரு என்ன கேட்பாரு, "ஏன்பா நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ சொன்னா மழை வராதா? இரு உன்ன நான் என்ன பண்றேன் பாருன்னு" புடிச்சு முதல்ல அவன எங்க போடுவாரு? ஜெயில்ல தான் போடுவாரு. இப்போ ஒழுங்கா மழை வரும்ன்னு சொல்லிட்டு போ. நீ என்ன மழை வராதுன்னு சொல்ற, இப்போ ஒழுங்கா மழை வரும்ன்னு சொல்லிட்டு போ. நீ சொன்னா மழை வராதுன்றது மாரி, இப்போ வரும்ன்னு சொல்லுன்னு சொல்லி அவன தான் அரெஸ்ட் பண்ணுவாரு. ம். இவன் என்ன சொல்றான்? நான் சொல்ற வரைக்கும் அப்படின்றான். அப்பன்னா எப்படிப்பட்ட தைரியம் அவனுக்குள்ள இருந்திருக்கும் பாருங்க. ஏன் இவ்வளவு தைரியமா அவனால பேச முடிஞ்சுச்சுன்னா, ஹி ஹர்ட் த வாய்ஸ் ஆஃப் காட் வெரி கிளியர்லி இன் ஹிஸ் லைஃப். தேவனுடைய சத்தத்த ரொம்ப தெளிவா கேட்டதுனால தான் தெளிவா அவனால பேச முடியுது. எத்தன பேருக்கு புரியுது இது? இன்னைக்கு கர்த்தர் சொன்னான்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. கரெக்ட்டா? கர்த்தர் சொன்னான்னு சொல்றதுக்கு எத்தன பேர் இருக்காங்க? உலகம் ஃபுல்லா நெறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் இப்படி சொன்னாரு. ஏன் நெறைய நேரம் கர்த்தர் சொன்னாருன்னு சில பேர் வந்து அத யூஸ் பண்றாங்கன்னா, சில இடத்துல கர்த்தர் வந்து சொல்றாரு, அத சொல்றாங்க. சில இடத்துல வந்து நான் பார்த்திருக்கிறேன். அவங்க சொல்றதே கர்த்தர் சொன்ன மாரி சொல்றாங்க. அது அவங்க மனசுல ஒரு கருத்து இருக்கும். அத வந்து எப்படி சொல்லணும்னு தெரியாது. சரி எப்படி சொன்னா இவங்க கேட்பாங்க அப்படின்னு கர்த்தர் இப்படி சொல்றாரு பிரதர்ன்னா, ஏன்னா கர்த்தர் இப்ப என்ட்ட வந்து ஒருத்தர் வந்து கர்த்தர் இப்படி சொல்றாருன்னா, அவங்களுடைய ஒப்பீனியன் சொன்னா நான் என்ன நினைப்பேன்? கர்த்தரே சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நினைப்பேன். கரெக்ட்டா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றதுக்கு? சோ நல்லா கேளுங்க. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த விக்கிர ஆராதனையோ, இல்ல அந்த ராஜாவோ, ராணியோ எதுவுமே எலியாவ என்ன பண்ண முடியல? இன்டிமிடேட் பண்ண முடியல. ஹி வாஸ் நாட் இன்டிமிடேட்டட் பை தி அன்காட்லி. இது ரொம்ப ஒரு முக்கியமான இதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல எந்த இடத்துல போனாலும் என்ன இருக்குன்னா, ஒரு தெய்வமற்ற தன்மையும், ஒரு விக்கிரகமும் தான் நீங்க பார்க்கலாம். யூ வில் சீ காட்லெஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் யூ வில் சீ அன்காட்லினஸ். காட்லெஸ்னஸ்னா கடவுளே கிடையாதுங்க. மனுஷன் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாரி மனுஷனே கடவுள் போல நடந்து கொண்டு இருப்பான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்காட்லினஸ். அன்காட்லினஸ்னா என்னன்னா, உண்மையான தேவன தவிர மற்ற தேவன்களை வைத்து வாழ்றது. இதுதான் உலகம் ஃபுல்லா பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எலியா வந்து எப்படி இருக்கான்னா, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறான். சோ அவன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அங்க என்ன ஆயிடுச்சு? மழை நின்றுச்சு. மழை நின்ன உடனே ஹி பிகம்ஸ் அ நேஷனல் சென்சேஷன். பாருங்க. ஒரு நேஷனல் சென்சேஷன்னா, அ ஒரு நேஷனல் ஃபிகர். அது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அந்த வசனத்த காட்டுறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 கிங்ஸ் 18. 1 கிங்ஸ் 18ல வந்து எலியாவை சந்திக்கிறதுக்கு ஏகாப் ராஜா வந்து ஒரு மெசஞ்சர் அனுப்புவாரு. ஒபதேயா அப்படின்ற ஒரு மெசஞ்சர் அனுப்புவாரு. அந்த ஒபதேயா வந்து ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அவன் வந்து தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். பகாலுக்கு வந்து தலை வணங்காத ஒரு மனுஷன். அவன் எலியாவ போய் மீட் பண்றான். மீட் பண்ணும்பொழுது அந்த வசனத்த படிப்போம். 1 ராஜாக்கள் 18:10 போடு விஜய். 18:10. உம்மை தேடும்படி என் ஆ, ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன். நீர் ம், இல்லை என்று அவர்கள் சொன்னபோது, அவன் ம். அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். ஹalleluya. உம்மை தேடும்படி. யார தேடும்படி? எலியாவை தேடும்படி ராஜா வந்து என்ன பண்றாராம், எல்லா தேசங்களுக்கும், ராஜ்யத்திற்கும் ஆட்களை அனுப்பி தேடிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு இதுதான் சொல்ல சொன்னாரு. இங்க இருக்கிற சிலர தேடும்படி, ராஜாக்கள் உங்களை தேடும்படி வரும். அப்படி ஆண்டவர் உயர்த்த நினைக்கிறார். ஆமென். God wants you to raise you to such a position where even kings will come seeking you. ராஜாக்கள் உங்களை தேடுவாங்களாம். எதுக்கு தேடுவாங்க? ஏன்னா உங்ககிட்ட தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். You have the word of God inside of you. So kings will come in search of you. வெறும் ஒரு எலியா வந்து தேவனுக்கு பத்தாதுங்க. God does not need one Elijah. God needs a company of prophets. ஆண்டவருக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசன கூட்டம் தேவைப்படுது. He does not need just one தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி மட்டும் அவர் தேவையில்ல. ஒரு தீர்க்கதரிசியை வைத்து அவர் ஒரு இடத்துக்கு தான் ஏதாவது செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் ஒரு கூட்டமாக ஜனங்கள் வந்து தீர்க்கதரிசியாக எழும்பணும்னு நினைக்கிறார். ஆமென். சோ இது ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக கொடுக்கிறார். ராஜாக்கள் உங்களை தேடும்படி ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். So if you want kings to seek you, if you want nations to seek you, தேசங்களும் ராஜாக்களும் உங்களை தேடணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். கர்த்தர் சொல்வதை கேட்டு அதன்படி செய்யணும். அவ்வளவுதான். ஏன்னா எலியாவும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலைஜா வாஸ் a man like you. அவனும் உங்களைப் போல பலவீனம் உள்ள ஒரு மனுஷன் தான். ஆனால் ராஜாக்களும் பிரபுக்களும் அவனை தேடினார்கள். ஆமென். சோ இந்த எலியா பாருங்க,
சொல்றான் மழை வராதுங்க. 3 வருஷம் நான் சொல்ற வரைக்கும் என்ன வராது? மழை வராது. அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து இப்ப எலியா தீர்க்கதரிசிய ஆண்டவர் வந்து புரொடெக்ட் பண்ணணும். ஹி ஹாஸ் டு பிரிசர்வ் ஹிம். சோ உடனே அவன வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாருன்னு பாருங்க. அந்த 1 ராஜாக்கள் 17 2, 3, 4 படிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ம், அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ம். ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கே, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கட்டளை இடுவேன் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் அங்க அதுக்கு தொடர்ந்து படிச்சீங்கன்னா, நீங்க பார்க்கலாம். அங்க போய் அவன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த சேரித் ஓடையின் இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த தண்ணிய குடிச்சிட்டு இருப்பான். மார்னிங் அண்ட் ஈவ்னிங் காலையும் சாயங்காலமும் காகங்கள் வந்து அவனுக்கு அப்பமும் இதுவும் கொடுக்கும். மீட். பாருங்க 6வது வசனம் படிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் ம், காலத்தில் ம், அப்பமும் இறைச்சியும் ம். சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நல்லா கவனிங்க. ஊரெல்லாம் பஞ்சம் போயிட்டு இருக்கு. இவர் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு வீட்ல உட்கார்ந்து? அப்பம், இறைச்சி. இறைச்சிலாம் என்னதுங்க? நான்வெஜ். கறி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நெறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணா கஞ்சி தான் குடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. கர்த்தருக்காக ஊழியம் பண்ணா, பிரதர் சைக்கிள்ல தான் போணும். ஷூலாம் போட முடியாது. செருப்பு தான் போடணும். ஒரு சாதாரண சட்டை, ஒரு பேண்ட்ட போட்டுட்டு, இப்படியே தான் உங்க காலத்த ஓட்டணும்ன்ட்டு. இப்படி ஒரு பிக்சர வந்து நெறைய பேர் உருவாக்கி வச்சிருந்தாங்க. எனக்கு அப்படியே சொல்லிட்டாங்க. இப்படிதான் இருக்கணும். ரொம்ப கஷ்டம். மிஞ்சி போனா ஒரு 2 வீலர் வச்சிருக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு மேலனா நீங்க என்ன பண்ண முடியாது. ஒரு ஊழியக்காரன் எதிர்பார்க்கக் கூடாது. கர்த்தருக்காக ஊழியம் பண்ற, நீ வறுமையிலேயே தான் வாழணும். எப்பொழுதும் நீ வந்து குறைவுல தான் வாழணும். ஒரு நல்ல பேண்ட், சட்டை போட முடியாது. நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. நல்லா வாழ முடியாது அப்டின்னாங்க. ஆனா இங்க போய் பார்த்தீங்கன்னா, எலியா பாருங்க பஞ்ச காலத்துல உட்கார்ந்து அப்பமும், ஸ்டேக். அ ஸ்டேக்கும் சாப்பிடுறாங்களா? அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுறாராம். அவர் என்ன இறைச்சி சாப்பிட்டான்னு விட்டுருங்க. அது ஏதோ எனக்கு தெரிஞ்சு காக்கா வந்து ஒரு வெரைட்டியா தான் கொண்டு வந்திருக்கும். ஒரு நாள் சிக்கன் கொண்டு வந்திருக்கும், ஒரு நாள் மட்டன் கொண்டு வந்திருக்கும், ஒரு நாள் பீஃப் கொண்டு வந்திருக்கும், ஒரு நாள் ஃபிஷ் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் அனுப்புற க க காக்கா இல்ல. அ அதனால ஆண்டவர் கரெக்ட்டா தான் குடுப்பாரு. ஒரே சேம் மெனுலாம் வந்திருக்காதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஆண்டவர் எல்லாம் நல்ல வெரைட்டியா தான் குடுத்திருப்பாரு. எப்படி இவனுக்கு பஞ்ச காலத்துல ஒரு செழுமை இருந்துச்சுன்னா, நல்லா கவனிக்கணும். அந்த 4வது வசனம் அந்த 3வது வசனம் ரொம்ப முக்கியம். 3வது வசனம் படிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை ம். நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஆ யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. அடுத்த 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே ம். உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். அங்கே உன்னை போஷிக்க. நல்லா கவனிங்க. நீ அந்த ஆற்றங்கரை, சேரித் ஆற்றங்கரையில போய் ஒளிந்து கொண்டிருப்பாய் குகையில. அங்கே உன்னை போஷிக்க. அண்ட் ஐ ஹேவ் கமாண்டட் த ரேவன்ஸ் டூ ஃபீட் யூ தேர். இங்க முக்கியமான காரியம் என்னன்னா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவன்ட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ எங்க இருக்கணும், அங்கே நான் உன்னை போஷிப்பேன்." அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் குடுக்குறாரு. நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அங்கே அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவரை ஏத்துக்கொண்டிருக்கீங்கன்னா, தேர் இஸ் a place called there where you should be. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அங்கே தான் நீங்க இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்க அங்கே இருக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் உங்களை போஷிப்பார். When you are there, the provision and the blessings of God follows you. பாருங்க, அதுக்கப்புறம் வாங்க. அப்புறம் அந்த இதுல வந்து தண்ணி நின்றுது. 7வது வசனம் படிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ம், ஆறு வற்றி போயிற்று. ம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், ம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் ஆ, அங்கே தங்கியிரு. உன்னை ம். பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆ பாருங்க. இங்க வந்து தண்ணி வந்து வற்றின பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீதோன் சராப்பத்துல ஒரு விதவை இருக்கிறாள். அவளுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். அங்கே உன்னை என்ன பண்ணுவேன்? பராமரிக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி. ஐ ஹேவ் கமாண்டட் a widow in Zarephath there to provide for you there. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க முக்கியமான இதுவே வந்து அங்கே தான். அவன் வந்து அந்த இதுலயே உட்கார்ந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. எங்க?
அந்த ஓடை பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தானா தண்ணி இருந்திருக்காது, காக்கா வந்திருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் வந்து ஓடையிலே என்ன புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஓடையிலே உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே ஓடையில தண்ணி குடியும், ஓடையில தண்ணி குடி. இல்ல, இல்ல, இல்ல. ஓடை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீ எங்க போகணும்ன்ட்டாரு ஆண்டவரு. விதவையின் வீட்டுக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பேன். முதல்ல ஆண்டவர் எங்க வர சொன்னாரு? ஓடைக்கு தான் ஆண்டவர் தான் ஓடைக்கு வர சொன்னாரு. ஆண்டவர் தப்பா சொல்லல. ஆண்டவர் தான் ஓடைக்கு வர சொன்னாரு. ஆனா ஓடையின் காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது விதவையின் வீட்டுக்கு போனா அங்கே உன்னை போஷிப்பேன் உடனே இவன் அங்க போறார். See, கிறிஸ்துவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, எஸ்பெஷலி தி லைஃப் ஆஃப் ஃபெய்த். விசுவாச வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய நேரம் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்ன சித்தம்? உம்முடைய சித்தம் என்ன? எனக்கு 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 வந்து அத வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவர் வந்து முழு பிக்சரையும் என்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. முழு பிக்சர்னா அடுத்த 50, 60 வருஷத்துக்கு நான் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்ல மாட்டார். என் லைஃப்ல பெர்சனலா பார்த்திருக்கேன். நிறைய பேர்கிட்டயும் நான் கேட்டிருக்கிறேன். விசுவாச வாழ்க்கையில வாழ்றவங்கட்ட, எப்படி பிரதர் நீங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் எடுத்த உடனே ஆண்டவர் என்கிட்ட வந்து நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி தான் நான் ஓடியே போயிருப்பேன் அப்படின்னுவாங்க. சீரியஸா என் லைஃப்ல நான் இப்போ நான் சொல்ல முடியும். 2014ல இப்ப நான் இருக்கிறத 2014ல சொல்லியிருந்தாருன்னா, நான் ஓடியே போயிருப்பேன். ஐய்யய்யோ! நம்மளாலலாம் முடியாதுங்க. சான்ஸே இல்ல. 2014ல நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது, நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒரு வீட்ல இருந்தேன். அந்த வாடகை வந்து வெறும் ரூ. 7,000 தான். சென்னையில ரூ. 7,000 ரொம்ப கம்மியான வாடகை. இன் சென்னை 7,000 இஸ் எ வெரி இதுதான் லெஸ் அமவுண்ட் தான். சென்னையில இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். இப்ப மதுரை, திருநெல்வேலிலலாம் 7,000 கொஞ்சம் பெரிய வாடகைன்றாங்க. ஏன்னா ரூ. 7,000க்கு 10,000க்குலாம் பெரிய பெரிய வீடு கிடைக்குன்றாங்க. ஆனா சென்னையில வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் அமவுண்ட் தான். அந்த ரூ. 7,000 வாடகையே குடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் நான். எப்போ நான் சொல்றது 2014 ஊழியத்துக்கு வந்த புதுசுல. ஐ ஸ்டில் ரிமெம்பர். இன்னைக்கு உட்கார்ந்து நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, "ஏன்டா உன்கிட்ட நான் முதல்லயே நான் இதெல்லாம் சொல்லியிருந்தா நீ வந்திருப்பியா ஊழியத்துக்குன்னாரு." நல்ல சமயம் சொல்லல சாமி நீங்க. சொல்லியிருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அப்டின்ட்டு. ₹7,000 பே பண்ண முடியாது என்னால. பேக்லாக் இருக்கும். 2 மாசம் பேக்லாக் எல்லாம் இருக்கும். கேட்பாங்க அவங்க வந்து, "இருங்க நான் குடுக்குறேன்" அப்டின்னு சொல்லுவேன். இன்னைக்கு சென்டர் ஆஃப் தி சிட்டி டி நகர்ல உட்கார்ந்திருக்கேன் ஃபேமிலியோட. 2014ல ஆண்டவர் என்னை கூப்பிட்டு, "உன்ன நான் டி நகர்ல வைப்பேன்னு" சொல்லியிருந்தா அப்படியே ஓடிருப்பேன் திரும்பி கிளம்பி. ஐய்யயோ! இங்க இருக்கயே வாடகை குடுக்கணும். இல்ல டி நகர்ல வேற இருப்பேனாண்ணா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டூ சே? காட் டஸ் நாட் ரிவீல் த ஃபுல் பிக்சர். 2004ல நான் வரும்பொழுது, ஆண்டவர் என்னை கூப்பிட்டு, வட இந்தியாவுக்கு நான் கொண்டு போவேன். வட இந்தியாக்கள்ல நெறைய பகுதிகள்லாம் நீ போய் ஊழியம் செய்வ. இப்படி இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் பிசாசுகளோட அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, தலைய சுத்தி இருக்கும் எனக்கு. 2014ல என்னைய கூப்பிட்டு, "நீ ஹீலிங் ஸ்கூல்ஸ் நடத்துவ. உலகமெங்கும் அநேகர் வந்து அந்த ஹீலிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன இருக்கும்? "இதெல்லாம் எப்படி நடக்கும் ஆண்டவரே? ஏதாவது நீங்க விளையாடுறீங்களா?" அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் உடனே நமக்கு என்ன பண்றதில்ல? தெரிவிக்கிறதில்ல. ஏன் எல்லாவற்றையும் உடனே தெரிவிக்கிறது இல்லன்னா, உங்களால என்ன இப்ப முடியுமோ, அத மட்டும் தான் பண்ண சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? எத்தன பேருக்கு புரியுது இது? ம். இப்ப என்ன ஹேண்டில் பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் உள்ள கொண்டு போறாரு அவரு. எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா, கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. சோ எலியா பாருங்க. எலியா வந்து முதல்ல அந்த செரித் ப்ரூக் கிட்ட இருக்கணும் அவன். அந்த செரித் ஓடை கிட்ட இருக்கணும். அடுத்தது வந்து விதவை வீட்டுக்கு போணும். அங்க அவன் இருக்கணும். அங்க இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய புரோவிஷன் எல்லாம் அவன் பார்க்க முடியும். சோ, இப்போ உங்க வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்க இருக்கணும்னு சொல்றாரோ, அங்க நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப நெறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன். கர்த்தர் சொல்ற இடத்துல இல்லாம வேற இடத்துல இருக்கறனால பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா, தே ஆர் நாட் இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் தெம் டூ பி. ஏன்னா கர்த்தர் சொல்ற இடத்துல நீங்க இருக்கும் பொழுது, அங்க இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான புரோவிஷன்ஸும் வரும். அதாவது அந்த இடத்துல நீங்க வாழ்வதற்கு, அதாவது நான் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் பிசிக்கல் பிளேஸ். சோ அந்த அந்த வாழ்க்கை, அந்த அந்த அழைப்பு எல்லாத்தையும் நிறைவேத்துறதுக்கான பலன், திராணி, அபிஷேகம் எல்லாமே வரும். அது தவிர என்ன உபத்திரவம் வந்தாலும் நம்ம அந்த உபத்திரவத்தை சகித்துக்கொண்டு அந்த உபத்திரவத்தை மேற்கொள்றதுக்கான பலனும் வரும். எப்போ வரும்னா, அங்கே இருக்கும் பொழுது தான். When you are in the place where God wants you to be, when you are there, you will get the anointing to overcome every persecution or problem or trouble, as well as you will enjoy the provision and the blessings of God there.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பிரதரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா தேசத்துல அவர் ஊழியம் பண்ண போனாரு அவரு. அவருக்கு வந்து சின்ன வயதுல இருந்தே ஆண்டவர் குடுத்த தரிசனம் என்னன்னா, ஆப்பிரிக்கா தேசத்துல போய் நீ ஊழியம் பண்ணணும்னு அவர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட தரிசனம் வந்தோனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இன்னும் இன்னும் சொல்லுவாரு அவரு எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. 2 பெட்டி, வெறும் 2 பெட்டி எடுத்துட்டு போய் இறங்கிட்டான். ஆப்பிரிக்கால போயிட்டு. ஆப்பிரிக்கால நெறைய தேசங்கள் வந்து நெறைய கன்ட்ரீஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப புவர் கன்ட்ரீஸா தான் இருக்குது. சில கன்ட்ரீஸ் தான் கொஞ்சம் டெவலப்மென்ட் அதெல்லாம் இருக்குது. பட் லாட் ஆஃப் கன்ட்ரீஸ் ஆர் ஸ்டில் புவர். சோ அந்த மாரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு கன்ட்ரி. போய் இறங்கிட்டாராம். 2டே 2 சூட்கேஸ் அவர் சொல்லுவாரு என்கிட்ட. 2 சூட்கேஸ் எடுத்துட்டு இறங்கிட்டேன். பிரதர் என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்ப இறங்கிட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாரு என்ன? சொன்னார். காட் டோல்ட் மீ டூ கோ. ஐ வென்ட் தேர் அப்படின்னு 2 சூட்கேஸ் எடுத்துட்டு போய் இறங்கிட்டாராம். அவர் சொல்றாரு இறங்கிட்டு, இறங்குன உடனே அடுத்த நாள் வந்து ஒருத்தர் வராராம். ஒரு ஆப்பிரிக்கன சந்திக்கிறாராம். அவர் வந்து சொல்றாராம், இந்த மாரி நான் வந்து இன்னொரு ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகுறேன். ஐ அம் மூவிங் டூ அனதர் சிட்டி. சோ என்னுடைய வீடு, அப்புறம் அந்த வீட்ல இருக்கிற வீட்ல திங்ஸ்லாம் இருக்கும்ல. ஃப்ரிட்ஜ், கட்டிலு, அப்புறம் குக்கிங் இது யுட்டென்சில்ஸ், கேஸ் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு குடுத்துட்டேன். நீங்க வச்சுக்கோன்ட்டான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? போய் இறங்கி 2வது நாள் ஒருத்தர் வீட்டோட குடுத்துட்டாராம் திங்ஸ் எல்லாம். இது எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு. வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அவரு. அப்ப அவரு அந்த அந்த பிரதர் சொல்லுவாரு, ஒவ்வொரு தடவையும் எங்களோட வாழ்க்கையில ஒரு தேவை வரும்போது, ஆண்டவர் வந்து அற்புத விதமாக சந்திக்கிறதை நாங்க பார்த்தோம். கர்த்தர் தான் எங்கள் ஆதாரம் என்பதை நாங்க வந்து லிட்டரலா அத வாழ்ந்து பார்த்தோம். ஏன்னா, ஆண்டவர் அவரை எங்க சொன்னாரோ, அந்த இடத்துக்கு அவர் போனார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? காட் டோல்ட் ஹிம் டூ கோ தேர். சோ ஹி வென்ட் தேர். இப்ப ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இது நடந்திருக்க சான்ஸே இல்ல. இன்னைக்கு நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் அ எனக்கு வந்து ஆண்டவர்ட்ட என் வாழ்க்கைய குடுக்கறதுக்கு பயமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன் பயப்படுறீங்க ஆண்டவர் சித்தத்துக்கு உங்க வாழ்க்கைய குடுக்கறதுக்கு? வை ஆர் யூ அஃப்ரைட் டூ கிவ் யுவர் லைஃப் டூ காட்? இல்ல ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யறதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னா, இல்ல பிரதர் அவர் பாட்டுக்கு பொசுக்குன்னு ஆப்பிரிக்கா போ, அப்புறம் பீகார் போ, உத்தரப்பிரதேஷ் போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்றது பிரதர் அப்படின்னேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்பிரிக்கா தான் நீங்க போணும். பீகார் தான் நீங்க போணும். இல்ல நீங்க தெரியாத ஒரு இடத்துக்கு தான் நீங்க போய் வாழணும். அங்க தான் ஊழியம் செய்யணும். இல்ல ஒரு பிசினஸ் செய்யணும்னா, அங்க போணும்னா அதற்கான பக்குவத்தையும், அதற்கான அபிஷேகத்தையும், அதற்கான பலத்தையும் குடுத்து தான் உங்கள அனுப்புவாரு. எத்தன பேருக்கு புரியுது? சும்மா கொண்டு போய்லாம் விட்டுற மாட்டாரு உங்கள. இப்ப நான் நார்த் இந்தியா அடிக்கடி போறேன். என்ன என்ன ஆண்டவர் தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போறாரு. "நீ போறியா இல்லையா?" அப்படின்னு இல்ல என் வைஃப் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க நார்த் இந்தியா போலனா அப்படின்னு சொல்லி தொடப்ப கட்ட வச்சுட்டு கையில நிக்கிறாங்களா? அ நெறைய பேர் அப்படித்தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் தான் தர தரன்னு இழுத்துட்டு போறாரு போல இவங்களலாம் போயிட்டு. இல்ல, இல்ல, இல்ல. அங்க ஏன் என்னால முடியுது? என்னால ஏன் அங்க வாழ்ந்து ஊழியம் செய்ய முடியுதுன்னா, அதற்கான அபிஷேகம், அதற்கான பெலன், திராணி எல்லாத்தையும் ஆண்டவர் குடுத்து தான் அனுப்புறாரு என்ன. ஹி எக்விப்ஸ் மீ கம்ப்ளீட்டா என்னைய எக்விப் பண்றார். எப்படி ஒரு ஒரு சோல்ஜர் வந்து யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபுல் ட்ரெய்னிங் குடுக்குறார்ல. ஆர்மில போய் என்லிஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த உடனே தூக்கிலாம் அவங்கள வந்து பேட்டரிக்கு அனுப்ப மாட்டாங்க. யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. உட்கார்ந்து உங்களுக்கு ஃபுல்லா ட்ரெய்னிங் குடுப்பான். எப்படி கன்ன யூஸ் பண்ணணும், அத யூஸ் பண்ணணும் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் நீங்க யுத்தத்துக்கு போம்போது உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு, அந்த யூனிஃபார்ம் போட்டு, அப்புறம் எல்லா வெப்பன்ஸ்லாம் குடுத்து, பக்கா ட்ரெய்னிங்கோட தான் அனுப்புவீங்க. அப்படியே நீங்க போய் ஆர்மில சேர்ந்தா தூக்கி உள்ள போட்டுருவானுங்களா? பேட்டில்ல தூக்கி உங்கள உள்ள அனுப்பிருவானுங்களா? பண்ண மாட்டாங்க. இஃப் காட் இஸ் செண்டிங் யூ டூ சம் பெர்சன் டூ சம் பிளேஸ் ஒரு இடத்துக்கு ஆண்டவர் உங்கள சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு அழைப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்க வாழணும். அங்க தான் நீங்க பிசினஸ் பண்ணணும். அங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னா, ஹி ஃபுல்லி எக்விப்ஸ் யூ. அதற்கான முழு பலனையும், திராணியும், அபிஷேகத்தையும் குடுத்து தான் உங்கள அனுப்புவார். ஹalleluya. ஐவ் சீன் தட். நெறைய தடவ நானும் யோசிச்சிருக்கேன். எப்படி ஹவ் இஸ் திஸ் மேன் ஏபிள் டூ டூ தட்? எப்படி இந்த மனுஷனால இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்ய முடியுதுன்னா, அந்த மனுஷனுக்கு அந்த அபிஷேகத்த குடுத்து தான் அனுப்பியிருக்கிறாரு அவரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவர மாரி ஆகணும்னு காப்பி அடிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த காப்பி அடிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு கிறிஸ்தவத்துல. கிறிஸ்தவத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? காப்பி அடிக்கிறது. அந்த தேவ மனுஷன் மாரி ஆணும் ஆண்டவரே. இந்த தேவன் ஏன் அந்த நீங்களாவே பாருங்க. இப்ப ஆபிரகாம் இப்ப தாவீது வந்து சவுல் மாரி ஆகணும்னு நான் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே சவுல் மாரி ராஜா ஆகணும்னு ஜெபம் பண்ணானா? சவுல் மாரி ராஜாவா இருந்தா மோசமான ராஜாவா வந்திருப்பான். நம்ம தான் வந்து இவன மாரி ஆகணும், அவன மாரி ஆகணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் உட்கார்ந்து. எத்தன பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேர் இஸ் ஆல்வேஸ் a பிளேஸ் விச் இஸ் கால்ட் தேர்.
அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு தேவைதான் விசுவாசம். ஹalleluya. To go to the place that God is calling you to go. அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சோ இப்போ அந்த விசுவாசத்தை வைத்து தான் நீங்க அங்க போக முடியும். அந்த விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்றதுதான் தேவனுடைய சத்தம். இந்த 2 இதுலயும் பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அந்த 17வது அதிகாரத்துல 2வது வசனத்திலையும் 9வது வசனத்துல 8வது வசனத்துல என்ன வரும்னா, தேவனுடைய வார்த்தை எலியாக்கு வந்தது அப்படின்னு இருக்கும். Then the word of the Lord came to him saying. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அங்க விசுவாசம் வேலை செய்யுது. நிறைய பேர் விசுவாச ஜீவியன்னு தப்பாலாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க விசுவாச ஜீவியன்னா ஒரு குருட்டுத்தனமா வாழ்றது அப்படின்னுவாங்க. குருட்டுத்தனமா வாழ்றது விசுவாச ஜீவியம் கிடையாதுங்க. நான் பார்த்திருக்கேன் சில பேர் விசுவாச ஜீவியம் சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? நான் விசுவாசத்துல வாழ்றேன் பிரதர். சரி என்ன பண்றீங்கன்னா ஒண்ணும் பண்ணல. அது பேர் விசுவாசத்துல வாழ்றது இல்லையா? அது பேர் சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுக்கு விசுவாசத்துல வாழ்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? சும்மா இருக்கிறதே சில பேர் விசுவாசத்துல வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கேன். சும்மாவே இருப்பான். என்ன பண்றீங்க? நான் விசுவாசத்துல வாழ்றேன் பிரதர். சோத்துக்கு என்ன பண்ற? தெரியல பிரதர். சரி என்னதான் பண்ற அப்படின்னா விசுவாசத்துல வாழ்றேன். சரி என்ன பண்றேன்னா சும்மா இருப்பேன் பிரதர். அது பேர் விசுவாசத்துல வாழ்றதே கிடையாதுயா. சும்மா இருக்கிறதுக்கு பேருக்கு விசுவாசத்துல வாழ்றது நம்மளே ஒரு பேர் வச்சுக்கிட்டு. விசுவாசத்துல வாழ்வதுன்னா என்னன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யறதுதான் விசுவாசத்துல வாழ்றது. லிவிங் பை ஃபெய்த் இஸ் லிஸ்னிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் மூவிங் அக்கார்டிங்லி. ஆபிரகாம் ஏன் விசுவாசத்துல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் வந்து சும்மா இல்ல. ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய பிசினஸ்மேன். சாதாரண ஆள்லாம் கிடையாது. பயங்கரமான பிசினஸ்மேன். ஆனாலும் ஏப்ரஹாம் எப்படிங்க சொல்றாங்க? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த பிசினஸ் பண்றவன், வேலை செய்யறவன், இப்ப இருக்க கான்டெக்ட்ல சொல்றேன். நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, இல்ல டாக்டரா இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருமே நான் விசுவாசத்துல வாழ்றேன்னு சொல்லவே மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? அவங்களும் சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா, எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து பிசினஸ் பண்றேன், அதுல இருந்து காசு வருது, அதை வச்சு வாழ்றேன். நான் வந்து டாக்டரா இருக்கேன், அதுல இருந்து காசு வருது, அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், அதுல இருந்து சம்பளம் வருது, அதை வச்சு வாழ்றேன்ட்டு. ஊழியக்காரங்களை மட்டும் தான் விசுவாசத்துல வாழ்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது. ஏப்ரஹாம் வந்து விசுவாசத்துல வாழ்ந்தான்னு தான் வேதம் போட்டிருக்கு. ஆனா ஏப்ரஹாம் சும்மா இருந்தானா? ஊழியமா பண்ண ஏப்ரஹாம் கிடையாது. ஏப்ரஹாம் பிசினஸ் மேன், ஒரு மல்டி மில்லியனர். அந்த நாட்கள்ல ஒரு பெரிய மல்டி மில்லியனர். அவன் ஆயிரக்கணக்கான மாடுகள், ஆடுகள்லாம் வச்சிருக்கான். அவனுடைய ஏப்ரஹாம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சு ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அதுல. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவன் தான் விசுவாசிக்கிறவர் எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறான். he is a father of faith அப்படின்ட்டான். ஏன் சொன்னாருன்னா, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தார். For Abraham, he had to come out of his father's house and go to a place which God is showing him. He has to go there. ஆண்டவர் எங்க சொல்றாரோ அந்த இடத்துக்கு போகணும். அதனாலதான் ஆண்டவர் அவரை பார்த்து விசுவாசிகளுக்கு தந்தைன்றார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஏப்ரஹாம் சும்மா இருந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னனால விசுவாசிகளுக்கு தந்தை ஆகல. ஏப்ரஹாம் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனான். எப்படி போனா? ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதன்படி செய்தான். That is why he is called the father of faith. இன்னைக்கு நம்மளும் அதுதான் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, where do you want me to be? நான் எங்க இருக்க வேண்டும்? இதை எனக்கு சொல்லுங்க. நான் எங்க இருக்கணும்? இதைதான் நம்ம கேட்கணும் கிறிஸ்தவர்கள். நான் எங்க இருக்கணும்? Where do you want me to be? Because only when you are there, you will see the provision and blessings of God. நீங்க தேவன் எங்க உங்களை இருக்க சொல்றாரோ அங்கே இருக்கும் பொழுதுதான் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இதையும் பார்க்க முடியும். புரியுதுங்களா? சோ இந்த எலியா பாருங்க, அடுத்தது என்ன பண்றான்? அந்த விதவை வீட்டுக்கு போறான். அங்க வந்து ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. மாவும் எண்ணெயும் பெருகுது. அதுக்கப்புறம் அந்த விதவையோட மகன் வந்து இறந்து போறான். பாருங்க, இந்த 2 இன்சிடென்ட்டும் இட் இஸ் இன்டர்வீன்ட். These 2 incidents are intervened. செப்பரேட் மிரக்கிள்ஸ் கிடையாது. எப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்ப எலியா அந்த விதவை வீட்டுக்கு வரான். விதவை வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா சொல்லுது, நானும் என் மகனும் என்ன பண்ண போறோம், கொஞ்சம் மாவு இருக்குது, அதை வச்சு ரொட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டு சாக போறோம் அப்படின்னு உடனே எலியா சொல்றான், எனக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி என்ன பண்றான், சாப்பிடுறான். சாப்பிட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது? மாவும் எண்ணெயும் பெருகுது. பெருகுன உடனே நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப சிக்காகி இறந்து போயிடுவான். இறந்து போன உடனே அந்த அம்மா வந்து எலியாட்ட சொல்லுது,
இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு ஒண்ணு எலியா என்ன சொல்றான்னா, உன் பையனை வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த பையனை உயிரோட எழுப்பிடுறான். நல்லா கவனிங்க. இந்த முதல் அற்புதம் இருக்கு பாத்தீங்களா? மாவும் எண்ணெயும் பெருகிச்சு பாத்தீங்களா? இந்த அற்புதம் வந்து அந்த மகன் உயிரோட வருவதற்கான ஒரு முன்னோடியாக இருந்துச்சு. Every miracle or every breakthrough that you face in your life is a prelude to the greater miracle or breakthrough that you are going to experience again. இன்னைக்கு நீங்க பார்க்கிற ஒரு சின்ன அற்புதம் வந்து எதுக்கு வந்து முன்னோடியா இருக்கு தெரியுமா? நீங்க பார்க்க போற பெரிய அற்புதத்துக்கு ஒரு முன்னோடியா இருக்கு. இப்போ எலியா வந்து இந்த மாவும் எண்ணெயும் பெருக்கின அற்புதத்தை செய்யலன்னா, இந்த அம்மா எலியாட்ட போய் சொல்லியிருக்காது. நம்ம எலியாட்ட சொல்லியிருக்குமா? இந்த ஆள்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லங்க. இவர் இருக்கிற சப்பாத்திய வாங்கி புடுங்கி தின்னாருங்க. இவர்ட்ட சொல்லி என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு இருக்கும் இந்த அம்மா. எங்களுக்கே சோறு இல்லன்றோம். இந்த ஆள் புடுங்கி தின்னுட்டு போயிட்டான் சப்பாத்தி அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து சின்ன சின்ன அற்புதங்கள வந்து நம்ம ரொம்ப குறைவா எண்ண ஆரம்பிச்சிட்டோம். I've seen people, they don't என்ன சொல்றதுன்னா, தேங்க் காட் ஃபார் த ஸ்மால் பிரேக் த்ரூஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் தட் ஹேப்பன் இன் தியர் லைஃப். ஒரு சின்ன அற்புதமா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நன்றி இல்லாம இருப்பாங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிட்யூட் இல்லாம இருப்பாங்க. அத வந்து நினைவு வைத்துக் கொள்ள மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது, அற்புதங்கள் நடக்குது பாத்தீங்களா? இட் மைட் பி வெரி இன்சிக்னிபிகன்ட் இன் தி ஐஸ் ஆஃப் அதர் பீப்புள். மற்றவங்க கண்ணுல வந்து ரொம்ப சாதாரணமா கூட இருக்கலாம் அது. இல்ல உங்க கண்ணுல கூட அது ரொம்ப ஓகே இது என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த சின்ன சின்ன அற்புதங்களை நீங்க நினைவு கூறும் பொழுது, அதுக்கு நீங்க நன்றி சொல்லும் பொழுது, பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை உண்டாக்கும். இந்த அம்மா பாருங்க, அதுதான் ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா எலியா வந்து ஆண்டவர் சொன்னதை கேட்டு அந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த அம்மாவுடைய மகனே காப்பாற்றப்பட்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு சொல்றதுக்கு? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? பாருங்க, இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆச்சு? கர்த்தர் சொல்றதை கேட்டு நடக்கிறான். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வேர்? He listening to the voice of God and going. நீ சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. 2021 கொரோனா ஏப்ரல் மாசம் கொரோனா செகண்ட் வேவ். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த டைம் வந்து கொரோனா செகண்ட் வேவ் பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. பீக்ல போயிட்டு இருக்கு. செகண்ட் வேவ்ல தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாச்சு. அப்போ வந்து நான் பீகார் போகணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் பீகார் போறேன். நான் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டேன். ஏப்ரல் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ ஐ ஹேவ் டு கோ டு பீகார். நான் போகணும்னு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். பாட்னாக்கு போயிட்டு பாட்னால இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 hours பை ரோடு நான் போகணும். போய் நேபாள் பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு டவுன். அந்த டவுன் பேர் வந்து சிக்டான்னு ஒரு டவுன் இருக்கு. நேபாள் பார்டர் கிட்ட. அங்கதான் வந்து ஐ ஹேவ் டு ஸ்டே ஃபார் அபவுட் ஒன் வீக். நாங்க இருந்து மினிஸ்டர் பண்ணோம். அங்க இருக்கிற சரௌண்டிங் வில்லேஜஸ் அங்கெல்லாம் பண்ணணும். ஸோ என்னை இன்வைட் பண்ண மிஷினரி வந்து என்னை பாட்னா ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் ஒருத்தர், அந்த டிரைவர் வந்து இஸ் நாட் அ கிறிஸ்டியன். அவர் ஒரு நான் பிலீவர். அவர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த இவர் சொல்லியிருக்காரு, இந்த மிஷினரி சொல்லியிருக்காரு, ஒரு பாஸ்டர் வராரு சென்னையில இருந்து, அவர் நல்லா ஹீலிங்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த டிரைவர் சொல்லியிருக்காரு, எனக்கும் ஹீலிங் பண்ணணுங்க, எங்க வீட்லயும் நிறைய பேர் சுகம் இல்லாம இருக்கோம், நானும் சுகம் இல்லாம இருக்கிறேன், ஸோ எனக்கும் வந்து சுகம் தேவைப்படுது அப்படின்னு உடனே இவர் சொல்லியிருக்காரு. அந்த பாஸ்டர் வந்தோன்னா உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, ஜெபம் செய்வாரு, நீங்க சொல்லுங்க, அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு, நீங்க உங்களுக்கு ஹீலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் ஏர்போர்ட்ல இருந்து பாட்னா ஏர்போர்ட்ல இறங்குறேன். என்னை அந்த கார்ல ஏத்துறாங்க. நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்கேன். டிரைவர் பக்கத்துல இருக்காரு. அப்போ அந்த டிரைவர் என்னை பார்த்துட்டு நமஸ்தே சார் அப்படின்றாரு. நான் எல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் போனேன். அப்புறம் அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க ப்ரேயர் பண்ணணும். அவர் ஹிந்தியில சொல்றாரு, எனக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும், பிரார்த்தனாக்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் ப்ரேயர்லாம் பண்ணல. கார்ல எதுவுமே ப்ரே பண்ணல. நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டே இருந்தேன். வந்துட்டு அடுத்த நாள் வந்து மீட்டிங்க்கு நாங்க ஒரு வில்லேஜுக்கு போனோம். ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு போனோம் மீட்டிங்க்கு. ஸோ இவர் வராரு, வண்டி எடுத்துட்டு வராரு, இந்த டிரைவர் கார் எடுத்துட்டு. ஏன்னா இட் வாஸ் அ ரெண்டட் கார். ஒரு டாக்ஸி வந்து ரெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்தோடனே நாங்கெல்லாம் ஏறி போறோம். எடுத்துட்டு போயிட்டு அந்த வில்லேஜ்ல வந்து நான் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் அந்த மீட்டிங்ல. அறிவிச்ச உடனே இப்போ யாரெல்லாம் வந்து சுகம் வேணுமோ நீங்கெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டிரைவர் தான் ஓடி வர்றாரு ஃப்ரண்ட்ல. நம்ம சொன்ன உடனே முதல்ல இந்த டிரைவர் திப்பு திப்பு திப்புன்னு வராரு. பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு. வராரு. வந்துட்டு மைக்கு கொடுங்க, நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு கொடுத்தோம். சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து பயங்கரமான முட்டு வலி, என்னால வந்து காரை கூட ஓட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு முட்டு வலி ரொம்ப வருஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து இந்த சுவிசேஷத்தை கேட்க கேட்க எனக்கு அந்த முட்டு வலி மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சுவிசேஷத்தை கேட்டதுனால யாரும் கை வைக்கல, ஜெபம் பண்ணல, எதுவுமே பண்ணல. வெறும் சுவிசேஷத்தை கேட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சு,
முட்டி வலி மறைஞ்சு போயிருச்சு. பயங்கர சந்தோஷம் அவருக்கு. நான் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய திருப்பி பிக்கப் பண்ண அடுத்த நாள் வராரு. நான் தங்கியிருக்க இடத்துக்கு பிக்கப் பண்ண வராரு. கார் ஃபுல்லா மக்கள். அது ஒரு ஸ்கார்பியோ காரு. ஸ்கார்பியோ கார்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 7, 8 பேர் போலாம். ஃபுல்லா மக்கள். அப்ப நான் என்னை இன்வைட் பண்ண அந்த மிஷனரிட்ட கேட்கிறேன். "என்ன பிரதர் இவரு கார் ஃபுல்லா ஆட்கள் கூட்டு வந்துட்டாரு. நமக்கு இடம் இல்லையே உட்கார்ந்து போறதுக்கு. ஏன்னா நம்மளே ஒரு 4 பேர் இருக்கிறோம்." அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. முழு குடும்பமும் வந்துருச்சு. புரியுதுங்களா? அவரு, அவர் மனைவி, அவர் பையன், அப்புறம் அவர் தம்பி, தம்பி வைஃப், தம்பியோட பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி இருக்குது. எல்லாரும் ஜெபத்திற்காக வந்துட்டாங்க. இவங்க யார்கிட்டயும் நான் போய் என்ன சொல்லல. கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்ல. சுவிசேஷத்த கேட்ட உடனே அங்க நடக்குது. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் சபைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மிஷன் ஃபீல்ட்ல அந்த சபையில ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு 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 ஸ்திரிய கூட்டிட்டு வராங்க. ஒரு ஒரு பொண்ண கூட்டிட்டு வராங்க. ஒரு 16 வயசு புள்ள. பார்த்தீங்கன்னா, பயங்கர பிரச்சனை அதுக்கு. 16 வயசு புள்ள. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளைக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. 7 டிமானிக் ஸ்பிரிட்ஸ். 16 வயசு புள்ளைக்குள்ள. ஏன் 7 பிசாசு இருந்துச்சுன்னா, அந்த மாரி ஊர்ல அதாவது இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் ரொம்ப கிடையாது. நெறைய இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாடுல நீங்க இங்கலாம் பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் டாக்டர் பார்க்கலாம், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் அங்க வந்து அவ்வளோ கிடையாது. ஆனா, டாக்டர் மாரி ஊருக்கு ஒரு மந்திரவாதி இருப்பான். எல்லா ஊர்லயும் டாக்டர் மாரி யார் இருப்பா? ஊருக்கு ஒரு மந்திரவாதி இருப்பான். அவுஜான்னுவாங்க. அவுஜான்னா பிளாக் மேஜிக் பண்றவன். விட்ச் கிராஃப்ட் பண்றவன் இருப்பான். இந்த மாரி உடம்பு சரியில்ல, அந்த மாரி பிரச்சனைன்னா, அந்த மந்திரவாதி கிட்ட தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அவரு ஏதோ மந்திரம் பண்ணுவாரு. மந்திரம் பண்ணிட்டு ஃபீஸுக்கு வந்து என்ன கேட்பாருன்னா, "உன் ஆட குடு, உன் மாட குடு." இப்படி ஃபீஸ் வாங்கிப்பாரு அவரு. இப்படிதான் பண்றது. இந்த மாரி வந்து நெறைய பேர் போய் இந்த அவுஜா கிட்ட ஏமாந்து போயிருவாங்க. ஏமாந்து போய் இருக்கிறதெல்லாம் குடுத்துருவாங்க. அவன் கேட்கிறதெல்லாம் குடுத்துறணும் நீங்க. அந்த மாரி பண்ணுவான். அத வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுதான் அப்படின்ற மாரி அதுதான் வே ஆஃப் லைஃப் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்கும்போது இவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. உடம்பு சரியில்லையோ ஏதோ ஒண்ணு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், அது இவனுங்க வந்து கொஞ்சம் மந்திரவாதி தானே. இவன் என்ன நீதிமானாவா இருப்பான். இது கிரிமினலா யோசிப்பானுங்க. இவன் என்ன பண்ணிட்டான், உன் புள்ளைக்கு உடம்பு சரியாகணும்னா உன் புள்ளைய நீ அனுப்பு அப்படின்ட்டான். அனுப்புன்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்து பாலியல் ரீதியில அபியூஸ் பண்ணிட்டான். செக்சுவல் அபியூஸ்க்குள்ள உண்டாக்கிட்டான். இது பண்ணனால அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புள்ளைக்கு 7 பிசாசு வந்துருச்சு உள்ள. ஒரு 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 பாவம் வந்து என்ன பண்ணுதுன்னா, கதவை திறந்து என்ன பண்ணுது? பிசாசுக்கு வலிய உண்டாக்குது. 7 பிசாசு உள்ள வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணன்னு தெரியாம அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய அம்மா வந்து கூட்டிட்டு வந்துட்டு, "ஏதாவது பண்ணுங்க" அப்படின்னாங்க. நாங்கலாம் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசு சொல்லுது. உள்ள உட்கார்ந்துட்டு 7 பேர் இப்ப நாங்க இருக்கோம் அப்டின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது 7 பிசாசா அதெல்லாம் தெரியாது. அது சொல்லுது 7 பேர் இருக்கோம் நாங்க அப்டின்ட்டு. பைபிள்ல இந்த மாரி ஒரு ஸ்திரிய நீங்க பார்க்கலாம். மகதலேனா மரியாள், மேரி ஆஃப் மேக்தலின். அவளுக்குள்ள எத்தன பிசாசு இருந்துச்சு? 7 பிசாசு இருந்துச்சு. ஆனா மகதலேனா மரியாள பாருங்க, தே இயேசு கிறிஸ்துவோட ஒரு லீடிங் டிசைபிள் அவ. கிட்டத்தட்ட 5, 6 முறை வந்து அவளோட பேர் வந்து காஸ்பெல்ஸ்ல மென்ஷன் ஆகப்பட்டிருக்கு. யாரோட பேரும் அவ்ளோ அவ்ளோ இத்தன தடவ மென்ஷன் ஆகலையாம். மெயின் டிசைபிள்ஸ் தவிர வேற யார் பேரும் இத்தன தடவ மென்ஷன் ஆகலையாம். இயேசு கிறிஸ்து எழும்புன உடனே, உயிரோட எழும்புன உடனே முதல்ல யார்ட்ட காட்சி குடுக்குறாரு? மேரி ஆஃப் மேக்தலின்ட்ட தான் காட்சிய குடுக்குறாரு. ஷி வாஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பவர்ஃபுல் டிசைபிள்ஸ்ன்றாங்க. ரொம்ப வல்லமையான ஊழியக்காரியா இருந்தா. இந்த புள்ளையும் நீ பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அப்பா மகதலேனா மரியாள் புள்ள 7 பிசாசு இருந்துச்சு. அதை தேவன் துரத்தி இந்த புள்ள அந்த அம்மா வந்து ஒரு பெரிய இயேசுவோட சீஷியா இருந்தா. அதே போல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். அந்த பிசாசு ஓடிருச்சு. இன்னைக்கு அந்த புள்ள பார்த்தீங்கன்னா, ரெகுலரா சர்ச்சுக்கு வரா. ஃப்ரண்ட்ல வந்து பாட்டு பாடுவா. பைபிள் படிப்பா. நான் ஏப்ரல்ல போயிட்டு திரும்ப செப்டம்பர்ல போறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல நின்னு பாடிட்டு இருக்கா. அதே சபையில. எந்த சபைக்கு அவ ஜெபத்திற்காக வந்தாலோ, பிசாசு பிடிச்சு, அதே சபையில எப்படி இருக்கா இன்னைக்கு? ஒரு ஆக்டிவ் மெம்பரா இருக்கிறா. பாட்டு பாடுறா, பைபிள் வாசிப்பா. அந்த மாரி அந்த முழு குடும்பமும் என்ன ஆயிருச்சு? கிறிஸ்துவுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த ஏப்ரல் மாசம் 2021 கொரோனா தலைவிரிச்சு ஆடுது. அப்ப நெறைய பேர் என்ட்ட சொன்னாங்க. பிரதர் நார்த் இந்தியால பயங்கரமா கொரோனா கேஸ் இருக்கு. இந்த டைம்ல நீங்க நார்த் இந்தியா போறீங்களே அப்டின்னாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த டைம் நாங்க போலன்னா, இப்படிப்பட்ட அற்புதங்கள் அங்க நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமா? என அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வி நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வை காட் வாண்ட்ஸ் அஸ் டூ கோ சம்வேர். எதுக்கு ஆண்டவர் சில இடங்களுக்கு நம்ம சொல்றாரு? நம்மளுடைய உணர்ச்சிகளோ, நம்மளுடைய சூழ்நிலையோ, இல்ல சுத்தி இருக்கவங்களோ அதுக்கு வந்து அகைன்ஸ்ட்டா கூட இருக்கலாம். சொன்னாங்க. ஏன் ஏன் இன்ஃபாக்ட் என் ஃபேமிலிலயே சொன்னாங்க. ஃபேமிலினா வைஃப் சொல்லல. சில பேர் சொன்னாங்க. "ஏன் நீங்க போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கொரோனா வந்துற போது" அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் சொன்னேன், "இயேசுக்கு கொரோனா வருமா? வராது.
இயேசுக்கு வராதுன்னா எனக்கும் வராது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன இவர் ரொம்ப திமிரா பேசுறாரு, இயேசு இவரையும் கம்பேர் பண்றாரு. ஏங்க நான் கம்பேர் பண்ணலங்க. அவர் தாங்க சொன்னாரு. நான் செய்கிறதை காட்டிலும் என்னோட மேலான காரியங்களை செய்வாய்ன்னு நானா சொன்னேன். இயேசு தான் யோவான் 14ல சொன்னாரு. நான் சொன்ன மாரி நெறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. என்ன இவரு இயேசுவோட கம்பேர் பண்ணி பேசுறாரு. நான் நான் ஏன் கம்பேர் பண்றதுக்கு? அவர் தான் என்னைய கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. "எப்பா நீ என்ன மாரியே இருக்கப்பன்றாரு." அவர் தான் உங்கள பார்த்து என்ன சொல்றாரு? "என் நேசகுமாரனே, நேசகுமாரத்தியே உன்மேல் நான் பிரியமா இருக்கிறேன்றாரு." சோ அவரோட புள்ளையா நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வியாதி வர முடியும்? ஆமென். சோ அன்னைக்கு அந்த வார்த்தைய கேட்டு அங்க போலன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை வந்திருக்குமா? அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்குமா? ஏன்னா, அந்த இடமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஹீலிங் சென்டர் மாரி மாறிருச்சு. அங்க இருக்க மிஷனரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. பாஸ்டர் இந்த மாரி கூட்டம் வந்து வந்ததே கிடையாது எங்க சபைக்கு. ஓவர் ஃப்ளோ ஆயிடும். சர்ச் வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிடும். நெறைய முஸ்லிம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம்ஸ்லாம் வந்து பிரே பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்து ஹீலிங்காக வருவாங்க. வேற வேற இடங்கள்ல இருந்துலாம் வர ஆரம்பிச்சாங்க. வந்து பிரேயர்க்காக வருவாங்க. ஏன்னா, அங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு. சொல்யூஷனும் கிடையாது. டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால தான் இந்த மாரி மந்திரவாதிகள் கிட்ட போய் மாட்டி, சின்னாபின்னம் ஆகி, மந்திரத்தினாலும், தந்திரத்தினாலும் சின்னாபின்னம் ஆகி கிடப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து என்ன ஆனாங்க? சுகமானாங்க. ஏனென்றால், நான் எதுவும் ஸ்பெஷலா பண்ணவே இல்ல. கர்த்தர் சொன்னத நான் செஞ்சேன். கர்த்தர் அங்க வேலை செய்தார். ஹல்லேலூயா! எலியா வந்து அந்த விதவையின் வீட்ல போய் ஸ்பெஷலா எதுவுமே பண்ணல. கர்த்தர் என்ன சொன்னார்? நீ விதவை வீட்டுக்கு போ. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். யூ கோ டூ த விடோஸ் ஹவுஸ். ஐ வில் டேக் கேர். அங்க என்ன நடக்கணும்ன்றது எனக்கு தெரியும். அங்க அங்க வந்து அந்த விதவைக்கு மகனுக்கும் என்ன இல்ல? உணவு இல்லையா? அந்த உணவ நான் கொண்டு வரேன். அந்த மகனுக்கு ஜீவன் வேணுமா? அந்த ஜீவன நான் கொண்டு வருவேன். ஆனா நீ அங்க இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் எங்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ, அங்க நம்ம போணுன்றத விரும்புறது அவசியமா இருக்குது. We need to desire to go to the place where God wants us to go. இன்னைக்கு நெறைய பேர் எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என்னைய அங்க கூட்டிட்டு போங்க. ஆண்டவரே இல்ல, இல்ல. ஆண்டவரே நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்களோ, அங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்புறம் உங்க லைஃப் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூட்டிஃபுல் லைஃபா இருக்கும். வண்டர்ஃபுல் லைஃபா இருக்கும். ஒரு பிளெஸ்ஸட் லைஃபா இருக்கும் உங்க வாழ்க்கை. இந்த அழுகை, புலம்பல் இது எதுவுமே இருக்காது. ஏன்னா தேவன் சொல்ற இடத்துல நீங்க போய் இருக்கும் பொழுது, அங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்த பார்ப்பீங்க. நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. உங்கள சுற்றி இருக்கிறவர்களையும் நீங்க ஆசீர்வாதமாக வாழ வைப்பீங்க. அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆபிரகாம பார்த்து உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும், குடும்பங்களும் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொன்னதுக்கு காரணம், ஆபிரகாமே நீ மட்டும் சீமானா இருப்ப, நீ மட்டும் நல்லா இருப்ப, நீ மட்டும் ஆசீர்வாதமா இருப்ப, உன் குடும்பம் மட்டும் ஓங்கி இருக்கும்ன்றது அர்த்தம் கிடையாது. ஆபிரகாமே நீனும் உயர்ந்திருப்பாய். உன்னை பற்றுகிற உலகத்துல உள்ள எல்லா குடும்பங்களும் எப்படி இருக்கும்? உயர்ந்து இருக்கும். இன்னைக்கு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் சொந்தமா இருக்குது. கிறிஸ்துவின் மூலமாக. அதற்கு காரணம் ஆண்டவர் எங்க ஆபிரகாம போ சொன்னாரோ, அங்க ஆபிரகாம் மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருப்பாரு. தகப்பன் வீட்ட விட்டு வெளிய வா, வெளிய வந்துர்றார். அவர் வந்து தர்க்கம் பண்ணல ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே ஏன்? நீங்க தான் கர்த்தராச்சே. நான் இங்கேயே இருக்கிறேன். இங்கேயே அற்புதம் செய்யுங்களேன். அப்படின்னு சொல்லல பாருங்க அவரு. ஹி டிட் நாட் ஆர்கியூ வித் காட். ஏன் ஆண்டவரே நீங்க உங்களால செய்ய முடியாதா? நீங்க எவ்வளவு பெரியவரு. நான் இங்கேயே இருக்கிறேன். செய்யுங்களேன். முடியாது. எப்படி செய்ய முடியும் அவரால? ஏன்னா அவரோட நினைவுகளும், உங்கள் நினைவுகளும் வேற மாரி இருக்கே. ஏசாயால போட்டிருக்கே. உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் இல்லை. உங்க பிளான் அவர் பிளான் கிடையாது. இப்போ உங்க பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா, நீங்க அவர் பிளானோட போய் ஜாயின் ஆனா தான் உங்க பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகும். எத்தன பேருக்கு புரியுது? நெறைய பேர் வந்து என் லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. என் பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். உங்க பிளான கொண்டு போய் அவர் பிளானோட சேர்த்துருங்க. நீங்க உங்க பிளான போய் அவர் பிளான்ல சேர்த்தீங்கன்னா, அவர் பிளான் உங்க பிளான வந்து விழுங்கிரும். விழுங்கி உங்க பிளான சக்சஸ்ஃபுல் ஆக்கிரும். யோவான மீன் முழுங்குனனால தான் யோவான் சக்சஸ்ஃபுல் ஆனான். சாரி ஜோனா சக்சஸ்ஃபுல் ஆனான். கரெக்ட்டா இல்லையா? யோனாவ மீன் ம். முழுங்குனது கர்த்தர் சித்தம்ங்க. கர்த்தர் தான் மீன் அனுப்புறாரு. மீனுக்காக நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. மீன் முழுங்குனனா யோவான் வந்து கடல்லே மரித்து போயிருப்பான். Thank God for the fish which swallowed Jonah. If not for that big fish, Jonah would have perished in the sea. அவன் வந்து அந்த மீனை விழுங்க அலோவ் பண்ணனால தான் யோனாவோட புஸ்தகம் இன்னைக்கு பைபிள்ல இருக்கு. So sometimes we need to allow God to swallow us. தேவன்
அனுப்புற மீன் முழுங்குறதுக்கு நம்ம அலோவ் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா நான் பார்த்துட்டேன். கர்த்தர் சொல்றத கேட்டு நடந்தேன்னா லைஃப் வந்து அற்புதமா இருக்குது, வண்டர்ஃபுல்லா இருக்குது, சூப்பர் நேச்சுரலா இருக்கு. சில நேரம் கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்குது. இது எப்படி நடக்கும்? அப்படின்ற மாரிலாம் கேள்விலாம் வருது. இது நடக்குமா? இது முடியுமா? இல்ல கரெக்ட்டா தான் போறேனா? இது ஒரு கேள்வி நெறைய நேரம் வரும் நமக்கு. ஆம் ஐ கோயிங் இன் த ரைட் வே? சரியான வழியில தான் நான் போயிட்டு இருக்கேனா? இல்ல நானா சுயமா யோசித்து போய் கொண்டிருக்கேனா? ஆம் ஐ திங்கிங் அண்ட் கோயிங் இன் த வே தட் நானா யோசிச்சு போறேனா? இஸ் இட் மை ஓன் வே ஆர் காட்ஸ் வே? அப்படின்னு சில நேரம் தோணுது நமக்கு. இல்ல கர்த்தர் சொல்றத வழியில நீங்க போம்பொழுது, நான் பார்த்திருக்கேன் என் லைஃப்ல, எஸ்பெஷலி கர்த்தர் சொல்றத நான் செய்யும் பொழுது, ஒரு சைடுல வந்து செய்யாத, இல்ல உனக்கு ஏதாவது இழப்பு நடக்கலாம். இல்ல ஏதாவது உனக்கு வந்து டேஞ்சர் வரலாம். இல்ல சில காரியங்கள நீ வந்து லூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனா இன்னொரு சைடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணும். என்ன தோணும்னா, "இல்ல இத செய்யி" அப்படின்னு. நீங்க அத உணர்ந்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? ஒரு சைடுல வந்து ரொம்ப ஒரு மாரி வாலடைலா இருக்கும். ஐயோ! இப்படி பண்ணா முடிஞ்சுதுடா கத. எல்லாத்தையும் லூஸ் பண்ணிரும். ஆனா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆழ் மனசுல ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். அது என்ன எண்ணம்? "செய்யி, இத செய்யி. டூ திஸ், டூ திஸ். இத பண்ணு. இதுதான் சரியானது" அப்படின்னு தோணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா எலியா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றார்ல, "விதவ வீட்டுக்கு போ. விதவ வச்சு நான் என்ன பண்ண போறேன் உன்ன? போஷிக்க போறேன்." அப்போ எலியாவுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆண்டவரே! விதவையே பாவம். அந்த அம்மாவ வச்சு எனக்கு சோறு போட போறியா? என்ன ஆண்டவரே நீங்க? கரெக்ட்டா இல்லையாங்க? அவரு சப்போஸ் அந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுக்கு போன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு போயிருப்பாரு அவரு. அ ஜமீன்தார் வீட்டுக்குலாம் சொல்லலையே. ஊர் தலைவன் வீட்டுக்கு அப்போ சொன்னாரு. ஊர்ல இருக்கிற விதவை வீட்டுக்குலாம் சொல்லியிருக்காரு. இத வந்து இயேசு கோட் பண்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? இஸ்ரவேல்ல இத்தன குஷ்டரோகிகள் இருந்தலும், சிரியால இருக்கிற நாமான் தான் என்ன ஆகுறாரு? சுகமாகுறாரு. அதே போல இஸ்ரவேல்ல இத்தன விதவைகள் இருந்தும் யாரு இதாகுறா? சராப்பத்துல இருக்கிற விதவைக்கு தான் எலியா அனுப்பப்பட்டார்ன்னு. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, இந்த அம்மா தான் ஜெபம் பண்ணியிருக்கும் போல ஒருவேள. இதான் எனக்கு தோணுது. இந்த அம்மா தான் ஜெபம் பண்ணியிருக்கும். ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு என்ன குடுங்க? விடுதலை குடுங்க ஜெபம் பண்ணியிருக்கும். இல்ல ஒரு விசுவாசத்துல இருந்திருக்கும். நிச்சயமாக எனக்கு என்ன உண்டாகும்? ஒரு ரட்சிப்பு உண்டாகும்னு இந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்கலாம். அதனால தான் இந்த அம்மாக்கு என்ன வந்திருக்கு? விடுதல வந்திருக்கு. அந்த வசனத்த போட்டுட்டீங்களா? படிங்க சிஸ்டர் அந்த வசனத்த. டிஸ்ப்ளே பண்ணிருக்கு பாருங்க. ஆயினும் ஆ. எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு ம். விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் ஆ. மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஆ. பாருங்க எலியா வந்து அனுப்பப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பன்னா ஆண்டவர் தான் அனுப்புறார். அப்ப ஆண்டவர் அங்க ஏன் அனுப்புனார்ன்னா, அங்க இருக்கிற விதவ தான் ரெடியா இருந்துச்சு. இது எந்த கான்டெக்ஸ்ட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூக் 4ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொந்த ஊர்ல வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஊழியம் பண்ணிட்டு இருப்பார். இயேசு கிறிஸ்து. அப்ப சொந்த ஊர்க்காரன்லாம் என்ன சொல்லிருவான்? இவர் யோசேப்பின் மகன் அல்லவா? அப்படின்னு சொல்லி அவர வந்து ரொம்ப துச்சமா, ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு தேவகுமாரனாக இஸ்ரவேலுக்கு அ அனுப்பப்பட்ட ஒரு மேசியாவாக பார்க்காம எப்படி பார்த்துருவாங்க இயேசு கிறிஸ்துவ? இவரு தானே இயேசு தானே நம்ம ஊர் பையன் இவரு. யோசேப்பின் மகன் அல்லவா? அப்படின்னு சொல்லி அவர ரொம்ப கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிருவாங்க. அப்பதான் அவர் என்ன சொல்லுவாரு, எப்பா இ இஸ்ரவேல்ல அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா அவங்க எவனுமே சுகமாகல. எலியா காலத்துல. யார் சுகமாகுறா? எலிசா காலத்துல. நாமான் சிரிய தேசத்து ராணுவ தளபதி தான் சுகமாகுறாரு. அவருக்கு இஸ்ரவேல் தேவன்னா யாருன்னே தெரியாது. ஆனா தீர்க்கதரிசி இருக்காருன்னு கேள்விப்பட்டோனே கிளம்பி வராரு. அதே போல சீதோன் நாட்ல சராபத் வில்லேஜ்ல இருக்கிற விதவைக்கு தான் அனுப்பப்படுறாரு. இஸ்ரவேல் நாட்ல இருக்கிற எந்த விதவையின் வீட்டுக்கும் அனுப்பப்படல. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, நெறைய நேரம் ஆண்டவர் யார தேர்ந்தெடுக்கிறார்ன்னா, யாருக்கு வந்து தகுதியே இல்லன்னு நெனைக்கிறாங்களோ, அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறார். நீங்க நான் தகுதியே இல்லன்னு சொல்லிட்டு இருக்குதா உங்க மனசு? யூ ஆர் த ரைட் கேண்டிடேட். என்ன வச்சுலாம் எதுவும் ஆண்டவர் பண்ண முடியாதுங்க. அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள வச்சு தான் நான் பண்ணுவேன்னு ஆண்டவர் ஒத்த கால்ல நிக்கிறாருங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓப்பனா சொல்றேன் நான். நான் நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். என்ன வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்படின்னு நான் நெறைய தடவ யோசிச்ச காலங்கள் உண்டு. இன்னும் சில நேரம் யோசிச்சிருக்கேன். என்ன வச்சு சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். என்ன வச்சு பண்றாரே! ஆண்டவர் சரியா இருக்காரான்னு எனக்கு டவுட் வந்துரும். எப்படி என்ன வச்சு பண்றாரு? அப்படின்லாம் தோணும் எனக்கு. எஸ்பெஷலி வந்து சில நேரம் போயிட்டு இந்த ஹீலிங்லாம் நடக்கும். பார்த்தீங்களா? பெரிய பெரிய ஹீலிங்லாம் நடந்து பார்த்துருக்கேன். இந்த கேன்சர் சுகமாயி, பிசாசு ஓடி, நான் பார்த்துருக்கேன். நான் யோசிப்பேன்.
எப்படி இந்த பிசாசு ஓடிச்சு? நமக்குள்ள ஏதோ இருக்குது போல. அதான் ஓடி இருக்கு. ரைட் ஓகே. பரவால்ல ஆண்டவரே, என் மானத்த காப்பாத்தாம என்னைய நடத்துறீங்க. ஏன்னா நமக்கு தானே நம்மளுடைய நம்மள பத்தி தெரியும். நமக்கு எவ்வளவு குறைவுகள் இருக்கு. நமக்கு எவ்வளவு வீக்னஸ் இருக்கு. நம்ம எவ்வளவு இதா இருக்கிறோம்ன்ட்டு. சோ நம்ம மனசு என்ன சொல்லுது? யூ ஆர் நாட் குவாலிஃபைடுன்து. நீங்க நாட் குவாலிஃபைட் சொல்லும்போது ஆண்டவர் உங்கள யூஸ் பண்ணுவார். என்னையே ஆண்டவரே கூப்பிடல. நான் தான் மோஸ்ட் குவாலிஃபைட். இந்த ஜாய்ஸ் மேயர் ஒரு மெசேஜ் ஒரு சூப்பரா சொன்னாங்க. அன்னைக்கு ஜாய்ஸ் மேயர் மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க வேர்ல்ட் ஃபேமஸ். இன்னைக்கு ஜாய்ஸ் மேயர்னா தெரியாத ஆளே கிடையாது. உலகம் முழுதும் அவங்க பிரசித்தி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க, அவங்க டிவி புரோகிராம்ஸ் மட்டுமே 27 லாங்குவேஜஸ்ல வருதாம். அவங்க டிவி புரோகிராம் 27 லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு உலகமெங்கும். அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஆனா தமிழ் நீங்க போனீங்கன்னா தமிழ்லயும் பேசுறாங்க ஜாய்ஸ் மேயர். கேட்டிருக்கீங்களா? தமிழ்ல ஜாய்ஸ் மேயர் பேசுவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாரி ஃபன்னியா இருக்குது. அது டிரான்ஸ்லேட் பண்ணவங்களும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஒரு மாரி ஃபன்னியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, அவங்க ஆரம்ப காலத்துல ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப காலத்துல சில டிவி புரோகிராம் பார்ப்பாங்களாம். அங்க யுஎஸ்ல நெறைய காஸ்பல் கிறிஸ்டியன் சேனல்ஸ்லாம் உண்டுல்ல. அத உட்கார்ந்து பார்ப்பாங்களாம். அதுல சில பேர் பிரசங்கத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லுமாம் ஆண்டவர்ட்ட, "ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த மனுஷனோட நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். அ ஆனா இந்த மனுஷன் இவ்ளோ ரொம்ப சாதாரணமா பிரசங்கம் பண்றாரு. ரொம்ப போர் அடிக்கிறாரு. இவரே டிவில பிரசங்கம் பண்றாரு. நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா நான் இன்னும் டிவில பிரசங்கம் பண்ணல. எங்கேயும் பெரிய இடத்துல பிரசங்கம் பண்ணல. இன்னும் வீட்ல உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி தான் நடத்திட்டு இருக்கேன்." ஏன்னா நம்ம சொல்லுது நான் பைபிள் ஸ்டடி நடத்தி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் ஊழியம் வந்துச்சு. வீட்ல நடத்துவாங்களாம். ஒரு 10 பேர், 15 பேர் வருவாங்களாம். அப்படிதான் பைபிள் ஸ்டடி தான் நடத்தி தான் பெரிய ஆள் ஆனாங்க. அப்படி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னோனே ஆண்டவர் சொன்னாராம், "நீ இப்படி யோசிக்கிறனால தான் இன்னும் பெரிய ஆள் ஆகல" அப்படின்னாரு. எப்படி யோசிக்கிறனால? மத்தவன பார்த்து இவனோட நான் பெட்டர்ன்னு யோசிக்கிற பார்த்தியா? அதனால தான் நீயும் பெரிய ஆள் ஆகலன்னாராம். அந்த அம்மா சொல்லுது. கரெக்ட்டா இல்லையா? இவரோட நல்லா பிரசங்கம் பண்ண நீ சொல்ற பார்த்தியா? அதனால தான் இன்னும் வீட்லயே உட்கார்ந்திருக்க நீ பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு. நீ என்னைக்கு வந்து ஆண்டவரே என்னால முடியாது. இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார்ன்னு உன்ன தாழ்த்துறியோ, அன்னைக்கு நான் உலக பிரசித்தி ஆக்குவேன். சோ என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, கர்த்தர் உங்கள முடியும்னு சொல்றாரு. கர்த்தர் உங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. அந்த இடத்துல கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய அதிசயங்கள் எல்லாத்தையும் நீங்க தாராளமாக பார்க்கலாம். ஒரு புக் ரிலீஸ் 2 புக் இன்பாக்ட் 2 புக்கோட ரிலீஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். வேதமும் அற்புத சுகமும் உங்கள் சுகத்திற்கான திறவுகோல்கள். இந்த 2 புக்கும் எழுதினது வந்து டாக்டர் ஹெப்சிபா ஞானம்பாள். அவங்க வந்து கவர்ன்மெண்ட் டாக்டரா வந்து ரிட்டயர் ஆயிருக்காங்க. ஷி இஸ் ரிட்டயர்ட் கவர்ன்மெண்ட் டாக்டர். அது மட்டும் நாட் ஓன்லி அ டாக்டர், ஆன்டி ஒரு டிவைன் ஹீலர். நெறைய பேர் வந்து ஜெபம் பண்ணி அவங்க சுகமாயிருக்காங்க தேவனுடைய வல்லமையினால. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆன்டி இஸ் கோயிங் டு ஷேர் அபௌட் த புக் அண்ட் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் த புக். இந்த புக்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் அந்த நம்பர் ஷேர் பண்ணுவேன். நீங்க தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட அந்த புத்தகத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். 2மே ரொம்ப நல்ல புக். நிறைய சாட்சிகள் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. நான் படிச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவர் டு ஆன்டி. ஆன்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Good evening to all the members of this video Zoom. இந்த காரியத்தில் முதலாவது நான் இப்போ நடந்த காரியத்தை சாட்சியாக சொல்லி அந்த புக்கை நான் இன்னொரு புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லிடுறேன். என்ன நடந்ததுன்னா, டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இவங்க கிரண்பால் பிரதர் அவங்க ஒரு மீட்டிங்காக மதுரை வந்திருந்தாங்க. அவர்களை நான் சந்தித்த பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் கீஸ் ஃபார் லாங் லைஃப்னு ஒரு புக்கு எழுத போகிறீங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு. அதை நான் மனதில் வைத்திருந்தேன். அதை தொடர்ந்து டிசம்பர் ஒரு 15ஆம் தேதியை ஒட்டி ஆண்டவர் என்னை கைட் பண்ணி ஒரு தலைப்பையும் கொடுத்து, அந்த கீஸ் ஃபார் லாங் லைஃப் தான், ஆனால் அதையே நான் தமிழில் எழுதுனதுனால உங்கள் சுக வாழ்விற்கான திறவுகோள்கள்னு சொல்லி போட்டு இன்னொரு சைடு ஹெட்டிங் கொடுத்து வார்த்தையும் வல்லமையும் நீடிய வாழ்வும் என்று சொல்லி அந்த புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். வார்த்தைகளை கர்த்தரே கொடுத்தார். குடும்பத்தார் உதவி செய்ததுனால ஒரு கூட்டு முயற்சியாக 2 வாரத்தில் எவ்ரிதிங் ரெடி ஃபார் ரிலீஸ். நியூ இயர் அன்னைக்கு அது ரிலீஸ் ஆயிருச்சு. அநேகருக்கு அதற்குள்ளேயே இப்போ அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் சாட்சி பகர கேட்டிருக்கிறேன். அந்த புக்கை இந்த நாளில் உங்களுக்கு நான் அதை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த புக்கோட விலை 50 ரூபாய் ஒரு காப்பி. ஆனால் அதோடு சேர்த்து அந்த ஒரு இதுக்கு முன்பு நான் எழுதின புக்குக்கும் ஒரு சாட்சி உண்டு. அந்த புக்கு எழுதும் பொழுது ஒரு சகோதரியோட பேசி கொண்டிருக்கும் பொழுது, சாட்சிகளையே புக்காக எழுதலாம்ப்பா அப்படின்னு நான் சொல்லும்போது, எழுதுங்க ஆன்ட்டின்னு அவங்க சொல்ல, கர்த்தர் டிக்டேட் பண்ண 15 வருடங்கள் நடந்த என்னை கொண்டும் எங்களுக்காகவும் கர்த்தர் செய்த சாட்சிகளை ஒரு 50 சாட்சிகள் அடங்கிய ஒரு புத்தகம்.
அது ஃப்ரீ. இந்த ஒரு புக்கு காப்பி வாங்குனீங்கன்னா அந்த புக்கு ஃப்ரீயா அதுவும் சேர்த்து அனுப்பப்படும். நீ எவ்வளவு காப்பி வேணாலும் வாங்கி கொள்ளலாம். அதை வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவோம், கான்டாக்ட் நம்பர். அதில் நீங்கள் உங்கள் போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அது வந்து புக்கு சேர்ந்துடும். அந்த 2 புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். வேத வசனத்தின்படி நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த காரியம் நிச்சயமா நடக்கும். ஒரு காரியத்துல உலகம் சொல்றது ஒரு வார்த்தையா இருக்கும், கர்த்தர் சொல்றது ஒரு வார்த்தையா இருக்கும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இது கர்த்தருடைய வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க உலகத்துல கேட்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனால வேர்டுக்கும் வேர்ல்டுக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசத்தை இந்த வார்த்தையும் வல்லமைங்கிற புக்ல நீங்க அறிந்து கொள்வீர்கள். நீங்க குணப்படுறது மாத்திரமல்ல, இயேசு சொன்னது போல உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், நீ குணப்பட்டு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதனால பிலிப்பு பார்த்து நாத்தான்வேல் கேட்ட பொழுது பிலிப்பு சொன்ன வார்த்தை வந்து பாருங்க. நீங்க வாங்கி பாருங்க, வாசிங்க, விசுவாசிங்க, குணப்படுங்கள், ஸ்திரப்பட்டு மற்றவர்களையும் நீங்கள் கர்த்தருக்குள்ள நடத்துங்க. அதுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். வார்த்தையிலாவது செய்கையினாலாவது நாம் எதை செய்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவருக்கு முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறேன். வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். சொன்ன கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் அதை சாட்சியாக பகிர்ந்துதான் அந்த புக் ரிலீஸ் ஆனது. கர்த்தருடைய கரம் என்னோடு நன்மையாக இருந்தது என்றும் ராஜா சொன்னதையும் நான் அறிவித்த பொழுது ஜனங்கள் எழும்பி கட்டுவோம் வாருங்கள் இந்த நல்ல வேலைக்காக என்று சொல்லி தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள். கர்த்தர் காரியம் அந்த நெகேமியா 2:18 2:20 கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஊழியக்காரர்களாகிய நாம் எழுந்து கட்டுவோம், பாழாய் கிடைக்கிற சரீரங்கள் இந்த வார்த்தைகளின் மூலம் கட்டப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுவதாக, சத்துருவின் கிரியைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஒளிந்து போவதாக நாம் சேர்ந்து எழும்பி இந்த ஊழியத்தை கட்டுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி இந்த காரியத்தை இந்த விசுவாசத்தோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காப்பி நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், நீ யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம். அதனால நிச்சயமா நீ இது பிரயோஜனமா இருக்குன்ற நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டி அந்த புக் ரெண்டையும் நீங்க கொஞ்சம் கேமரால காண்பீங்க, எல்லாருக்கும் தெரியுதா? நான் கையில வச்சிருக்கேன். 2 புக்கையும் காண்பீங்க ஆண்டி. இது முதல்ல இருக்க இந்த சின்ன புக்கு, இப்ப எழுதினது புக்லெட்டு வார்த்தையும் வல்லமையும் நீடிய வாழ்வும். இந்த புக்கு முன்பு எழுதினது வேதமும் அற்புத சுகமும். இதுல சாட்சி டெமான்ஸ்ட்ரேஷன் போல இந்த வார்த்தைகள் அப்ளை பண்ணி காரியங்கள் நடந்தது இந்த புக்ல எழுதப்பட்டிருக்கும். இந்த புக்ல வார்த்தையும் வல்லமைன்னு சொல்லிட்டு எல்லாமே வார்த்தைகள், அதாவது பரலோகத்திலிருந்து ஒரு நதி வந்து ஜீவ விருட்சங்களை அது பாய்ந்து செல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் வந்து ஜனங்கள் எல்லாருக்கும் அது ஆரோக்கியமானதா இருக்கும்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 ஒரு வசனம் இருக்கு. இந்த மாதிரி ரேர் வசனங்கள், நம்ம அறிந்து கொள்ளாத வசனங்கள் கூட இந்த நேரத்தில் கர்த்தர் நினைப்பூட்டினதுனால அதை எழுதியிருக்கிறேன். நிச்சயமாக நாம் எல்லாரும் சாட்சிகளா எழும்புவோம், நீங்களும் சாட்சி பகிர்வீர்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த புக்கு தமிழ்ல இருக்குதா இல்ல இங்கிலீஷ்ல இருக்குதா? தமிழ்ல இருக்கு, ஆனா அது ஒரு வார்த்தை கண்டிப்பா வர்ற நாட்கள்ல கூடிய சீக்கிரம் இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட வந்துடும். ஏன்னா இப்போ இந்த மீட்டிங்ல ஒருத்தங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்கான்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நேரடியா விசுவாசிப்போம், ரொம்ப சீக்கிரம் within a month I think so கண்டிப்பா இது வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வந்துடும். சரி, இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த நம்பர் ஷேர் பண்ணிடுறேன். ஆன்டியோட நீஸ் எஸ்தர் அவங்கள தான் நீங்க காண்டாக்ட் பண்ணணும். ஸோ நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஆன்டி வந்து மதுரையில இருக்காங்க, மதுரை பக்கத்துல மதுரையில இருக்காங்க. ஸோ மதுரையில இருக்கவங்க அவங்கள போய் சந்திக்கணும்னு விரும்பினா கூட நீங்க என்ன கேளுங்க, நான் நம்பர் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அவங்கள சந்திக்கலாம், மதுரையில ஜபத்திற்காக போகலாம். ஹீலிங், எஸ்பெஷலி ஹீலிங், உங்களுக்கு ஹீலிங் வேணும்னா நிச்சயமா நீங்க ஆன்டியை காண்டாக்ட் பண்ணலாம். ஆண்டி வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இது ஒரு சாட்சியாகவும் அதே நேரத்துல ஆண்டோட வார்த்தையை சொல்றதுக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, உங்க நேரத்துக்காக நன்றி.
நிச்சயமாக இந்த 2 புத்தகமும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அநேகர் சுகமாவாங்க. இன்னும் அநேக சாட்சிகள் வரப்போகுது. ஆமென். தேங்க் யூ ஆண்டி. தேங்க்யூ. 7339570453 அந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ 2 புக்கு யூ கேன் see ஆன் மை இது இந்த இந்த பிங்க் கலர் புக். இதுல வந்து நிறைய சாட்சிகள், ஏராளமான சாட்சிகள் இருக்கு. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். ஆன்டி வந்து கவர்மெண்ட் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து தெய்வீகமா சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. ஷி வாஸ் நாட் ஜஸ்ட் அ டாக்டர், ஷி வாஸ் அ டிவைன் ஹீலர். இது வந்து இப்போ எழுதினது, இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ்ல எழுதின புக்கு. இந்த 2 புக்கையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஃபார் அமௌண்ட் ஆஃப் ₹50. 50 ரூபாய்க்கு 2யும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணி. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. thank you lord. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாங்க எல்லாரும் குடும்பமாக உம்முடைய பந்தியில பங்கேற்றிருக்கிறோம். எஸ், we have taken part as a family in the Lord's table. நாங்க யாரும் இனிமேல் பலவீனமாக இருக்க மாட்டோம் என்று அறிக்கை செய்கிறோம். we will not be sick. Hallelujah. We confess that we will not be sick again in the name of Jesus. ஏன்னா உம்முடைய சரீரத்தை நாங்க எடுத்திருக்கிறோம்ப்பா. because we have taken part in your body. இனி நாங்க பாவத்திற்கு அடிமையா இருக்க மாட்டோம். பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்க நீதிமான்களாக இருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோம். Hallelujah. Sin shall no longer have dominion over us because we are under the righteousness of God, because we are made the righteousness of God. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்றைக்கும் வியாதியில் இருக்க ஒவ்வொருத்தரும் சுகத்தை பெற்றுக்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவோட சரீரம் உங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. The body of Jesus is working in your body right now. நீங்க எடுத்திருக்கிறது the most powerful medicine in the whole world. உலகத்திலே இருக்கிற ரொம்ப வல்லமை உள்ள ஒரு மருந்து எடுத்திருக்கீங்க. அதுதான் இயேசுவோட சரீரம். அது உங்கள் சரீரத்துக்குள்ள இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. Believe that it is working in your body right now. Hallelujah. இயேசுவோடைய ரத்தம் உங்களுடைய சரீரத்தில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது எல்லா பாவத்தையும் மட்டும் இல்ல, சாபத்தையும் முறியடித்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல அது வேலை செய்ய வைக்கும். The blessing of Abraham will work in your family in the name of Jesus. And it is because of the blood of Jesus. Hallelujah. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. எப்படி ஆபிரகாம் ஆண்டவரே தன்னுடைய ஆதாரமாக இருந்து வாழ்ந்தானோ அதே போல நீங்களும் கர்த்தரின் ஆதாரம் என்று வாழ்வீர்கள். You will live saying that God is my source. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்தில் உங்க கைகளை உயர்த்தி இருப்பீர்கள். Hallelujah. You will lift your hands towards the makers of the heaven and earth. ஏன்னா அவரே உங்கள் ஆதாரமாக இருப்பார். சகல ஆசீர்வாதமும் உங்கள் வீட்டில் வந்து தங்கும். Hallelujah. Thank you Lord. பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும். பிசினஸ்ல Hallelujah. உங்க செய்யற வேலையில Hallelujah. Wherever you are placed and planted, you will see God's increase and promotion. கர்த்தருடைய செழிப்பையும் கர்த்தருடைய பெருக்கத்தையும் நீங்க பார்ப்பீங்க. Hallelujah. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. ஒரு பெரிய ஆக்சலரேஷன் உண்டாகும் உங்க வாழ்க்கையில. எல்லா காரியங்களும் துரிதமாக்கப்படும். Hallelujah. You will move forward. You will move forward. Hallelujah. Thank you Lord. ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஆக்சலரேஷன், இன்க்ரீஸ் இன் ஸ்பீட். ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கிற போல இருக்கு உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றார், I am increasing the speed. Hallelujah. ஒரு ஆக்சலரேஷன் நான் உண்டாக்குறேன். I am துரிதப்படுத்துகிறேன். Hallelujah. Thank you Lord. எல்லா ஸ்லோவா இருக்க காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றையிலிருந்து வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். Hallelujah. Thank you Lord. Everything that is slow and it is not moving forward, God says it is going to move forward. I'm going to fast forward everything. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Because of the blood. இயேசுவின் இரத்தத்தினால தடைப்பட்ட காரியங்கள், especially finances which are blocked, God says I'm releasing it in the name of Jesus. அது இயேசுவின் நாமத்துல அதெல்லாம் உங்ககிட்ட வரப்போகுது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவோட ரத்தம் Hallelujah. எல்லா தடைகளையும் உடைக்கிற ரத்தம். இயேசுவோட ரத்தம் Hallelujah. ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபரை கொண்டு வர ரத்தம். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட நிலைக்காலில் பூசும் பொழுது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் எல்லா சம்பாத்தியமும் வந்துச்சு. Hallelujah. All the wealth of the Egyptians came to Israelites. Whatever that was due to them. 400 வருஷமாக அவங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் எகிப்தின் கையில இருந்து இவங்க கையில வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க ரத்தத்தை எடுத்ததுனால உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்தா இருக்கலாம், ஆஸ்தியா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், அதெல்லாம் இயேசு நாமத்துல உங்க இடத்துல சேர்ந்து வரும். ஏன்னா அது இயேசுவோட ரத்தத்தினால உண்டாகிறது. Because it is happening by the blood of Jesus. உங்களுடைய நீதினால இல்ல, உங்களுடைய சுய நீதினால இல்ல. It is not because of your self righteousness, but it is because of the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினால் அது உண்டாகுது. Hallelujah. Thank you Lord. நன்றி 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 நன்றி. திருமண காரியங்கள் எல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்துல. Hallelujah. Especially if you have people in your family who are praying for marriage, God says, Lord, I am prepared a spouse, a suitable helper for you. Hallelujah. உங்களுக்கு தேவையான மணமக்களை நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். Hallelujah. எப்படி ஆதாம் வந்து
அந்த தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்திரியை வைத்திருந்தாலோ, எப்படி ஈசாக்குக்கு சூட்டபிளான ஒரு ஸ்திரீ இருந்தாலோ, ஹalleluya, அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஹalleluya சூட்டபிளான groom and bride God is already prepared for them. ஹalleluya, thank you Lord. மணமகளையும் ஹalleluya மகளையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்க பிள்ளைகளுக்காக. ஹalleluya, அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க இயேசுவின் நாமத்துல. ஹalleluya, thank you Lord. நன்றி 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 நன்றி. இந்த ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக ஒவ்வொருத்தருக்கும் இருப்பதற்காக நன்றி. அந்த ஆண்டுல எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர்கள் சுதந்திரிக்கிற ஆண்டு. ஹalleluya, எபிரேயர் 6:14 சொல்வது போல ஹalleluya, விசுவாசத்துடன் கூடிய பொறுமையுடன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பார்கள். Through faith and patience they shall inherit the promises. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே விசுவாசத்தினாலும் அதன் கூட பொறுமையுடன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பார்கள். ஹalleluya, they will inherit everything. ஹalleluya, thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், போதுமானவர். எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்ததற்காக நன்றி. ஹalleluya, you are a God who answered all our prayers. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென் 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 ஆமென். சோ அடுத்த வாரம் 18ஆம் தேதி 18th I am leaving to கந்தமால் ஒரிசா. 18 போறேன். 19ல இருந்து மிஷனரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் அங்க கந்தமால் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 30 மிஷனரிஸ்க்கு மிஷனரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அவங்களுக்கு வந்து 2 days ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டீச்சிங், இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல், நியூ காவனன்ட், ஹீலிங், இதை பற்றிலாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி டீச் பண்ணுறது ஒரு 2 நாள். ஸோ இந்த மிஷனரிஸ்லாம் அங்கே வந்து இண்டிபெண்ட்டாக ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. தே டோன்ட் பிலாங் டு எனி ஆர்கனைசேஷன், பட் அவங்க தனியாக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. அவங்களெல்லாம் ஒன்றாக சேர்த்து நாங்கள் நடத்த போகிறோம். நானும் இன்னொரு 2 பிரதர்ஸும் போய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அங்கே அந்த மிஷன் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு partake or support this mission work, இந்த ஊழியத்திற்கு எஸ்பெஷலி இந்த கந்தமால் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால், ஒரிசா மினிஸ்ட்ரி கொடுக்க விரும்பினால் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஆல்ரெடி few people have given 7,000 rupees நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொடுக்க விரும்பினால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு 30 மிஷனரிஸ்க்கு 2 daysக்கு வந்து அவங்களோட எல்லா இதையும் நாங்கள் சந்திக்கணும், ஃபுட்டு எல்லாமே பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே இண்டிபெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம தான் அவங்களை எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சு we are doing it so that they will be empowered to do the mission work more powerfully. இன்னும் அதிகமாக வல்லமையாக செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ இதுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்னோட கூகுள் பே நம்பர், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்குது, இதை வச்சு கொடுக்கலாம். ஸோ ஒரிசா மிஷனுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரிசான்னு மென்ஷன் பண்ணி அதை அனுப்புங்க, ஒரிசான்னு போடுங்க. ஸோ we will use only for that. என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் இதே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான். இஃப் யூ லைக் டு கிவ் அன் ஆஃபரிங் டு மை மினிஸ்ட்ரி, யூ கேன் யூஸ் த சேம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இதை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். அடுத்த மீட்டிங் நமக்கு டியூஸ்டே இருக்கும். வில் ஹேவ் த நெக்ஸ்ட் மீட்டிங் ஆன் டியூஸ்டே. வில் டெஃபினெட்லி ஹேவ் த மீட்டிங். Thursday வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ வில் பி டிராவலிங் டு ஒரிசா. பட் டியூஸ்டே ஹீலிங் மீட்டிங் நிச்சயமாக இருக்கும்.